வணக்கம், நான் உங்கள் தாரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரர் ஸ்டோரி, ஆத்மாவாகிய அவள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போகலாமா? அத்தியாயம் 1. இருள் சூழ்ந்த ஓர் அர்த்த ஜாமம். சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு 4 சக்கர வாகனத்தில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தான் டாக்ஸி டிரைவர் பிரபா. சற்று நேரத்தில் தனது கைபேசி சினுங்க, ஹலோ சொல்றா என்றான். பிறகு, கையில் காசே இல்லைடா, வேலையும் போயிருச்சு, அதான் இப்போது டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் கோ ஆப் தான்டா யூஸ் பண்ணுறேன், எதுவும் கால் வரல, இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரிடா, நான் நாளைக்கு உன்னை நேரில் வந்து மீட் பண்ணுறேன், பாய் என்று சொல்லி தனது கைபேசியை அணைத்துவிட்டு தன் கண்களை மூடிக்கொண்டான். சற்று நேரத்தில் தனது கைபேசிக்கு ஒரு அலர்ட் வந்தது. என்னவென்று எடுத்து பார்த்தவன், அப்பாடா, ஒரு சவாரி வந்துருச்சு என்று சொல்லிக்கொண்டு அந்த செயலியை திறந்தான். அதில் குறிப்பிட்டுள்ள இடத்தின் பெயரை பார்த்தவனுக்கு சற்று நெருடலாகவே இருந்தது. சரி, இப்போதைக்கு வேற வழியும் இல்லை, பணமும் இல்லை, போய் தான் ஆகணும், போலாம் என்று நினைத்து கொண்டு தனது வாகனத்தை செலுத்தினான். அந்த செயலியில் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்திற்கு வந்ததும் சற்று தூரத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது அவனுக்கு. அவள்தான் என்று நினைத்து அவள் அருகே செல்ல செல்ல அவள் தூரமாக போய்கொண்டே இருந்தாள். பிரபாவிற்கு அவ்விடம் சற்று இறுக்கமாக தோன்றியது. காரை நிறுத்தியவன் சற்று நேரம் யோசித்து பின் தன் கைபேசியை எடுத்து அந்த செயலியில் பதிவு செய்த பெண் இவள்தானா என்று பார்த்து கொண்டான். பிறகு இன்னும் அருகில் சென்றான். சற்றென்று தன் வாகனத்தை நிறுத்தியவன் கார் கண்ணாடியை இறக்கி, மேடம், நீங்கள் தான் கேப் புக் பண்ணீங்களா என்று சத்தமாக கேட்க அந்த பெண் மெதுவாக அவன் அருகே வந்தாள். அவள் சற்று குழப்பமாகவே காணப்பட்டாள். சந்தேகத்திற்கு தனது கைபேசியில் உள்ள செயலியில் இருக்கும் படத்தை பார்த்தவன் அவள்தான் என்று உறுதி செய்த பின்பு, உங்கள் ஃபோட்டோ தான் காமிக்குது மேம் என்றான். மீண்டும் குழப்பத்துடன் அந்த பெண், ஆமாம், நான் தான் புக் பண்ணேன், ஆனால் என் மொபைலும் பேக்கும் எங்கேயோ தொலைஞ்சிருச்சு என்றாள். பிரபா சற்று யோசித்து விட்டு பிறகு, சரி வாங்க வந்து ஏறுங்க, நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்க என்றான். அதற்கும் அவள் பதில் ஏதும் கூறவில்லை. மீண்டும் குழப்பத்துடன் அவள் கண்கள் இருந்தது. சரி, நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க மேம் என்று தன் கார் கதவை திறந்துவிட அவளும் மெல்லமாக வந்து உட்கார்ந்து கொண்டாள். தன்னிடம் இருக்கும் தண்ணீர் பாட்டிலை திறந்து அவளிடம் நீட்டி, இந்தாங்க மேம், தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க என்றான். தண்ணீர் பாட்டிலை பார்த்த அந்த பெண் பதற்றமாகி அலறியபடி வேண்டாம் வேண்டாம் என்றாள். பதற்றத்தில் பாட்டிலின் மூடி கீழே விழவும் அந்த பெண் சாரிங்க என்றதும் பிரபா பரவாயில்லங்க என்று சொல்லிவிட்டு கீழே குனிந்து தனது மூடியை தேடினான். அப்பொழுதுதான் அந்த அகோர காட்சியை பார்த்தான் பிரபா. பார்த்த மாத்திரத்தில் உறைந்து நடுங்க ஆரம்பித்து விட்டது அவனது உடல். ஆம், அவன் கண்டது அந்த பெண்ணின் கால்கள். அவை நேராக இல்லாமல் திரும்பி தழையிலாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் கால் தரையில் படாமல் மிதந்தபடியே இருந்தது. அப்பொழுது பிரபாவிற்கு ஆத்மாக்கள் பற்றி தான் படித்தது அச்சமயம் நினைவிற்கு வந்தது. சமீபத்தில் இறந்த ஆன்மாக்களுக்கு தண்ணீர் என்றால் பயம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தான் இறந்தோமா இல்லையா என்று தெரியாமல் குழப்பத்தில் இருப்பார்கள். இப்பொழுது அது ஞாபகத்திற்கு வரவும் எப்படியாவது இந்த பெண்ணை இறக்கிவிட்டு ஓடிவிடலாம் என்று நினைத்து கொண்டான். ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. சற்று நேரத்தில் அந்த பெண்ணின் கண்கள் சிவப்பாக மாறியது. தனது முகத்தை கண்ணாடியில் பார்த்த பொழுதுதான் அவளுக்கு தன் கழுத்து வெட்டப்பட்டு இருந்தது தெரிந்தது. அதை பார்த்ததும் அவள் முகம் இன்னும் ஆக்ரோஷமாக மாறத் தொடங்கியது. பிரபா அவ்வாறு அவள் நடந்து கொண்டதை பார்த்ததும் தன் கையில் வைத்திருந்த தண்ணீரை அவள் முகத்தில் பீச்சி அடித்தான். அச்சமயம் அந்த ஆன்மாவின் முகம் உருகி ஓடியது. பின்பு ஆ என்று அலறிய அந்த பெண் மறைந்து போனாள். பிரபா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான். தனது கைகள் காரின் ஸ்டேரிங்கை பிடிக்கக்கூட முடியாமல் படபடத்து கொண்டிருந்தது. எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு தனது வாகத்தை வேகமாக செலுத்தினான். அப்பொழுது தன் பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தவன் யாரென்று கார் கண்ணாடியில் பார்த்தான். அவனுக்கு மேலும் அதிர்ச்சி. அந்த பெண் எங்கும் செல்லவில்லை. காரின் பின்புறமாக அகோர வடிவத்தில் உட்கார்ந்து கொண்டு அவனையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அகோரமான விபத்தில் சிக்கினான் பிரபா. பின்னால் வந்த மற்றொரு வாகனத்தில் வந்தவன் உள்ளே இருந்த அகோர உருவத்தை பார்த்து இறங்காமல் நேராக சென்று காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தான். பிறகு அங்கு வந்த காவலர்கள் பிரபாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு வந்த இன்னொரு டாக்ஸி ஓட்டுநர் பிரபாவின் காருக்கு பின்னால் வேறொரு உருவம் இருந்ததாகவும் அதை பார்த்து தான் பயந்து ஓடியதாகவும் கூறினான். 2-3 நாட்களுக்கு பிறகு விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் ஒரு பெண்ணின் உடல் கிடைத்தது. அது தான் இறந்து விட்டோம் என்று தெரியாமல் நின்ற அந்த ஆத்மாவின் உடல். விபத்திலிருந்து காயங்களுடன் தப்பித்த பிரபா விசாரணைக்காக வந்திருந்த காவலரிடம் அப்பெண்ணை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான்.
இப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான், விபத்து ஏற்பட்டிருந்த இடத்திற்கு சற்று தொலைவில்தான் அந்த பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆத்மா அவள் என்று. அத்தியாயம் 2. விபத்தில் காயமடைந்த பிரபா சில நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்தான். தனது வீட்டு கதவின் பூட்டை திறந்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண் எட்டி பார்த்து, என்ன பிரபா, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, இப்போதான் வரியா என்று கேட்டாள். ஆமாக்கா, இப்போதான் டிஸ்சார்ஜ் ஆனேன் என்று பதில் சொல்லிய பிரபா வீட்டுக்குள் நுழைந்து நேராக படுக்கைக்கு சென்று சாய்ந்தான். தன் கண்களை மூடி அவனுக்கு அந்த ஆத்மாவின் உருவமே ஞாபகத்திற்கு வந்தது. சற்றென்று எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டான். பிறகு தன் கைபேசியை எடுத்து பேசினான். ஹலோ டே, நான் வீட்டில் தனியாக இருக்கேன்டா, ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாடா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு பிரபாவின் வீட்டிற்கு வந்த அவனது நண்பன், டே மச்சான், இப்போ எப்படிடா இருக்கு வலி என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான். இப்போ பரவாயில்லடா, ஆனால் என்று ஏதோ சொல்ல வந்தவன் பேச்சை நிறுத்திவிட்டு, சரி வாடா சாப்பிட்லாம், மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். சாப்பிட்டு இருவரும் சற்று நேரம் பேசிவிட்டு பிறகு மெதுவாக கண்ணயர்ந்தனர். தூங்கிய பிரபாவின் கழுத்தை யாரோ நன்றாக இறுக்கி பிடித்தது போன்று உணர்ந்தான். சட்டென்று எழுந்து பார்த்தால் அங்கு யாரும் இல்லை. அறை முழுவதும் இருள் படர்ந்து இருந்தது. தனது கைபேசியை எடுத்து நேரத்தை பார்த்தால் மணி சரியாக 9 என காட்டியது. ஐயோ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா என்று சொல்லிக்கொண்டே அருகில் படுத்திருந்த தனது நண்பனையும் எழுப்பினான். எந்திரிடா, டைம் ஆயிடுச்சு என்றதும் பட்டென்று எழுந்தவன், ஐயோயோ மணி என்னடா ஆகுது என்று கேட்டான். மணி 9 என்றதும், எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குடா, நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பினான். அவன் சென்றதும் கதவை தாழிட்ட பிரபா தனது கைபேசியை எடுத்து வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது மின் விளக்குகள் விட்டு விட்டு எரிந்தது. லூஸ் கனெக்ஷனாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு மின் விளக்கின் அருகில் சென்று அதனை சரி செய்ய நினைத்து கையை நீட்டியதும் பட்டென்று அணைந்தது. வெளியே சென்று அருகில் இருக்கும் வீடுகளில் பார்த்தால் மற்ற வீடுகளில் எல்லாம் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. சரி என்று மீண்டும் வீட்டுக்குள் வந்தான் பிரபா. மீண்டும் விளக்குகள் விட்டுவிட்டு எரிந்து கொண்டிருந்தன. அணைந்து அணைந்து எரிந்த அந்த ஒளியில் உள்ளே யாரோ நிற்பது போன்று தெரிந்தது பிரபாவிற்கு. நம்ம வீட்டுக்குள்ளே யாரு என்று யோசிக்கும் போது அந்த ஆத்மாவின் நினைவு வந்தது அவனுக்கு. சட்டென்று வெளியே வந்து கதவை பூட்டினான். நேராக தனது நண்பன் வீட்டிற்கு போகலாம் என்று முடிவு செய்து அவனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, டேய், வீட்டு சாவியை எங்கடா வச்சிருக்க என்று கேட்டான். அவனது நண்பனும், வீட்டில் ரூம்மேட் இருக்காங்கடா, ஆனால் இப்போ என்னால் ஆஃபீஸ்லேருந்து வர முடியாதுடா என்றதும், பரவாயில்ல, நீ காலையில் வா, நான் இப்போ உன் ரூமில் தான் தூங்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் சிறிது நேரத்தில் நண்பனின் வீட்டை அடைந்தான். அங்கே சென்றதும், வாங்க பாஸ், இப்போ தான் சிவா கால் பண்ணி சொன்னான் என்று நண்பனின் ரூம்மேட் அழைக்க அவனும் உள்ளே சென்று அன்றைய இரவை கழித்தான். பிடிந்ததும் சிவா வீட்டிற்கு வந்தான். அவனை பார்த்த பிரபா, டே சிவா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா என்றான். சிவாவும், சொல்லுடா, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையாடா என்று சிவா கேட்க, ஆம் என்பது போல் தலையை மட்டும் ஆட்டினான் பிரபா. சிறிது நேர அமைதிக்கு பிறகு பிரபா பேச தொடங்கினான். டே சிவா, என் வீட்டில் பேய் இருக்குடா என்றதும், பைத்திய மாதிரி பேசாதரா என்று சொல்லிய சிவா சிரிக்கவும், உண்மையதாண்டா சொல்கிறேன், ஆக்சிடெண்ட்டாக நான் அன்னைக்கு பார்த்த அதே பேய் தாண்டா இப்போ ஏன் ரூமுக்கு வந்திருக்கு என்றான் பிரபா. அதை நம்பாத சிவா, டே, உனக்கு ஏதோ இல்யூஷன் மாதிரி தோணுது, அதெல்லாம் எதுவும் இருக்காதுரா, பயப்படாத என்று அவனை தேற்ற முயற்சி செய்தான். இவனிடம் பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணிய பிரபா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தனது வீட்டிற்கே வந்தான். அன்றைய இரவும் அதே அமானுஷ்ய நிகழ்வு நடக்க ஆரம்பித்தது. இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாத பிரபா வீட்டை பூட்டிவிட்டு சினிமாவிற்கு சென்றான். அன்றைய இரவையும் அவ்வாறே கழித்தான். இப்படியே எத்தனை நாட்கள் கழிப்பது என்று யோசித்த பிரபா கோவிலுக்கு சென்று நன்றாக பிரார்த்தனை செய்தான். பிறகு மாலை வேளையில் தனது வீட்டிற்கு வந்தான். இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான் என்று நினைத்தபடியே நேரத்தோடு சாப்பிட்டு விட்டு தனது படுக்கையில் போய் படுத்து கொண்டான். சற்று நேரத்தில் உறங்கியும் போனான். நன்றாக உறங்கிய பிரபாவிற்கு ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுவது போல் உணர்ந்தான். சற்று நேரத்தில் கண் விழித்தவன் அந்த துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் தனது மூக்கை இறுக பொத்தி கொண்டான். மீண்டும் அதே போல் மின் விளக்குகள் அணைந்து அணைந்து எரிய அந்த சிறிய வெளிச்சத்தில் அந்த உருவம் மீண்டும் தோன்றியது. படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்தவன் கொஞ்சமாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நீ யாரு, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான். பதில் ஏதும் சொல்லாத அந்த ஆத்மா அழத் தொடங்கியது. அந்த ஆத்மா அழுவதை பார்த்த பிரபாவிற்கு ஒருபுறம் பாவமாக இருந்தாலும் மறுபுறம் பயமாகத்தான் இருந்தது. ஏன் அழற, நீ யாருன்னு சொல்லு என்று மீண்டும் கேட்டான் பிரபா. அவன் கேட்டதும் அழுகையை நிறுத்திய அந்த ஆன்மா தனது முழு உருவத்துடன் அவன் எதிரே வந்து நின்றது. அந்த ஆன்மாவை பார்த்த பிரபாவின் இதயம் வேகமாக துடித்தது.
கை கால்கள் என உடம்பெல்லாம் நடுங்கியது. என் பேரு நிஷா என்று பேச ஆரம்பித்தது அந்த ஆன்மா. அத்தியாயம் 3. அந்த ஆன்மா பிரபாவிடம் பேச ஆரம்பித்தது. என் பேரு நிஷா. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போது என் கொலீக்ஸோட பேச்சுலர் பார்ட்டி ஈசிஆரில் இருக்க ஒரு பெரிய ரெசார்ட்டில் நடந்தது. அப்போது பார்ட்டி முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்காக நான் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் உங்களை காரில் பார்த்த அப்போ தான் நான் இறந்துட்டேன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் எப்போ இறந்தேன், எப்படி இறந்தேன் எதுவுமே எனக்கு தெரியல என்று சொல்லி முடித்தது. அதை கேட்டு குழப்பமடைந்த பிரபா, சரி நீ எந்த ஊர், உங்கள் அம்மா அப்பா யார் என்று கேட்டான். அதற்கு அந்த ஆன்மா, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை ஹோமில் தான் வளர்ந்தேன், நான் ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கிட்டு இருந்தேன் என்று சொல்லவும் அந்த ஆன்மாவின் நிலையை கேட்ட பிரபாவிற்கு வருத்தமாக இருந்தது. சற்று நேர அமைதிக்கு பிறகு பிரபா, சரி அதுக்கே என்கிட்ட வந்த என்று கேட்க, ஆத்மாவான நிஷா, நான் எப்படி இருந்தேன்னு கண்டுபிடிக்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லியது. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா, கார் ஓட்டிட்டு தான் இருக்கேன். ஊரில் இருக்க எங்கள் அம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விட்டுட்டு உனக்காக நான் வந்தேன்னா அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது என்று மறுத்தான். இதை கேட்ட அந்த ஆன்மா மீண்டும் அழ ஆரம்பித்தது. நான் இறக்குறதுக்கு முன்னாடி இன்னொன்றும் ஞாபகம் இருக்குது. அந்த 3 நாள் அப்போது என் உடம்பு முழுக்க ஒரே வலி, நாள் பூரா வலி, எந்திரிக்கவே முடியல. என் உடம்புல இருந்து ரத்தம் நிற்காமல் போயிட்டே இருந்தது. என்னால் அசையக்கூட முடியாமல் கிடந்தேன். தரையில் இருந்த என்னோட பார்ட்ஸ் எல்லாம் புழு வைக்க ஆரம்பிச்சிது. அதெல்லாம் என்னோட நரம்பு சதை எல்லாத்தையும் தின்னு என் உடல் முழுக்க இளைஞ்சி மூளை வரைக்கும் ஏறிடுச்சு. இப்படி வலியை அனுபவிச்சு தான் நான் செத்தேன் என்று சொல்லி கதறி அழுதது அந்த ஆன்மா. இதை கேட்ட பிரபாவின் கண்ணில் இருந்தும் அவனை அறியாமல் நீர் கொட்டியது. சரிம்மா, நீ அழாத. நீ எப்படி இறந்த, உன் இறப்புக்கு யார் காரணம் எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தான் பிரபா. சற்று நேரம் யோசித்த பிரபா, உன் உடம்பு எங்கே கிடைச்சதோ அந்த இடத்துக்கு போவோம், வா, ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் அந்த ஆத்மாவுடன். சற்று நேரத்தில் அந்த இடத்தையும் அடைந்தனர். அங்கு காவல்துறையினரால் வேலி போடப்பட்டிருந்தது. சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டே அங்கும் இங்குமாக நடந்தவன் ஏதாவது கிடைக்குமா என்று அந்த ஆன்மாவுடன் தேடிக்கொண்டிருந்தான். தூரத்திலிருந்து இவனை கவனித்த காவல்துறை ஊர்தியில் இருந்த பெண், கான்ஸ்டபிள், அங்கே அவன் என்ன பண்ணுறான் என்று கேட்க, பிரபாவை பார்த்த கான்ஸ்டபிள், பைத்தியமாக இருப்பான் போல மேடம், தனியாக பேசிகிட்டு இருக்கான் என்றார். அவனை கூப்பிட்டு வந்து வண்டியில் ஏற்று, பார்க்க சந்தேகமாக இருக்கான் என்று சொன்னதும் நேராக சென்ற கான்ஸ்டபிள் பிரபாவை பார்த்து, இங்கே என்னையா பண்ணுற, வந்து வண்டியில் ஏறு, எஸ்ஐ உன்னை வர சொன்னாங்க, ஏதோ விசாரிக்கணுமா என்று சொல்லி பிரபாவை இழுத்து சென்றான். அங்கு சென்ற பிரபா அப்பெண் அதிகாரி அணிந்திருந்த பேட்சை பார்க்க அதில் புவனா எஸ்ஐ என்று எழுதியிருந்தது. தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த எஸ்ஐ செய்கையிலேயே பிரபாவை வண்டியில் ஏறச் சொல்லிவிட்டு ஜீப்பில் ஏறியதும் ஜீப் நேராக காவல் நிலையத்திற்கு சென்றது. நீ போய் அந்த பெஞ்சில் உட்காரு என்று சொன்னார் கான்ஸ்டபிள். எஸ்ஐ புவனா ஃபோனில் பேசிக்கொண்டே தனது அறைக்கு சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு கான்ஸ்டபிளை அழைத்த புவனா, போய் அந்த ஆளை கூட்டு வா என்றாள். புவனாவின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட கான்ஸ்டபிள் பிரபாவை அழைத்து கொண்டு வந்தான். பிரபாவை பார்த்து, நீ யாரு, அங்கே என்ன பண்ணுற என்று கேட்க, குறுக்கே புகுந்த கான்ஸ்டபிள், இவர் தான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தது மேடம், அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட பாடியை நம்ம கண்டுபிடிச்சதும் அந்த இடத்துல தாங்க மேம் என்றதும், ஏய் உண்மை சொல்லு, நீ தான் அந்த பொண்ணை கார் ஏற்றி கொன்னியா என்று போனா கேட்கவும், ஐயோ நான் இல்லை மேடம், எனக்கு எதுவும் தெரியாது என்று படபடத்தான் பிரபா. அப்புறம் ஏன் அங்கே போன சொல்லு என்று அரட்டினாள் போனா. அந்த பொண்ணு எப்படி இருந்தான்னு கண்டுபிடிக்கலான்னு தான் என்று பிரபா சொல்லவும், புவனா வாட் என்று கேட்டுவிட்டு, உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற என்று கேட்கவும் பிரபா அமைதியாகவே இருந்தான். இப்போ சொல்ல போறியா இல்லை உள்ளே வச்சு லாடங்கட்டணுமா என்று மிரட்டவும் பிரபா தயங்கியபடியே, அந்த பொண்ணு தான் பேயா வந்து அழுதுச்சு மேம், தான் எப்படி சத்தோன்னு கண்டுபிடிக்க சொல்லிச்சு என்று பிரபா சொன்னதும் கான்ஸ்டபிள் சிரித்து கொண்டே, கன்ஃபார்ம் மேடம், பைத்தியமே தான், இவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதில் மூளை எதுவும் குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். போனா சிரித்த கான்ஸ்டபிளை பார்த்து முறைக்கவும் கான்ஸ்டபிள் வாயை மூடிக்கொண்டார். சிறிது நேரம் யோசித்த புவனா, நீ போய் வெளியே உட்காரு என்று பிரபாவை அனுப்பி வைத்துவிட்டு கான்ஸ்டபிளிடம், இவனுக்கு ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் போல, வான் பண்ணி அனுப்பிவிடு என்று போனா சொன்னாள். சரி என்று தலையாட்டி வெளியே வந்த கான்ஸ்டபிள் பிரபாவை பார்த்து, யோ போய் வேலையை பாரு போ, போனா அம்மா நல்லவங்களா இருக்க உன்னை உடனே விட்டுட்டாங்க,
நல்ல டாக்டரா பார் ஃபஸ்ட்டு என்றதும் பிரபா தப்பித்தால் போதும் என்றவாறு வேகமாக வீட்டிற்கு வந்து விட்டான். அவனுக்கு முன்னாலேயே வந்த அந்த ஆன்மா பிரபாவை வரவேற்றது. அவ்வளோ நேரம் பார்த்தியே பிரபா, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா என்று அந்த ஆன்மா கேட்கவும் இல்லை என்று தலையை மட்டும் மாட்டினான். இருவரும் பலமாக யோசித்தனர். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த மார்ச்சரியில் போய் விசாரிப்போமா என்று நிஷா கேட்கவும், நீ சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சரி நாளைக்கு போய் விசாரிப்போம் என்று முடிவு செய்தனர். அடுத்த நாள் காலையில் நிஷாவின் உடல் இருக்கும் மார்ச்சரிக்கு சென்றான் பிரபா. அங்கு யாரிடம் விசாரிப்பது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த பிரபாவின் கண்ணில் பிணக்கூறு செய்யும் தொழிலாளி ஒருவன் பட்டான். அவனை தனியாக சந்திக்க சந்தர்ப்பம் பார்த்து காத்து கொண்டிருந்த பிரபா அவனை நெருங்கினான். அவனிடம் சென்றவன், அண்ணே எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்று கேட்க, என்னப்பா வேணும் உனக்கு என்று அத்தொழிலாளி கேட்டான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிஷான்னு ஒரு பொண்ணோட போனால் இங்கே வந்துச்சுல்ல என்று கேட்க, ஆமாம் ஒரு அனாதை பொண்ணு என்றதும், அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு கிடைக்குமா என்று பிரபா கேட்டதும் அவனை முறைத்த தொழிலாளி, நீ யார் போலீஸா என்று கேட்டான். இல்லைண்ணா அந்த பொண்ணோட சொந்தக்காரன் என்றதும், உன்கிட்ட சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த தொழிலாளி கேட்டான். பிரபா அவன் கையில் கொஞ்சம் பணத்தை வைத்து அமுக்க, சரி சரி பின்னாடி வா என்று அழைத்த அத்தொழிலாளி சற்று நேரத்தில் வந்தான். ரிப்போர்ட்டெல்லாம் தர முடியாது, வேணும்னா நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் என்றான். பிரபாவும், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கண்ணா என்றதும் அத்தொழிலாளி நிஷாவின் உடற்கூறு பற்றி பேச ஆரம்பித்தான். அத்தியாயம் 4. நிஷாவின் உடற்கூறு பற்றி பேச ஆரம்பித்தான் அத்தொழிலாளி. இந்த பொண்ணு இறந்து 3 நாளைக்கு அப்புறம்தான் பாடியை கண்டுபிடிச்சு இங்கே கொண்டு வந்தாங்க. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி 3 நாள் கிட்ட உயிரோடு தான் இருந்திருக்கா. அவளை யாரோ 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. பலாத்காரம் பண்ண அந்த பொண்ணை தூக்கி காட்டுக்குள்ளேயும் வீசியிருக்காங்க. இது ஈசிஆர் அவுட்டரில் இருக்க காடு போல் இருக்க ஏரியாங்கிறதுனால ஆள் நடமாட்டமே இல்லை. அங்கே மிருகம் ஏதாவது வந்து சாப்பிட்ருந்தா இந்த பொண்ணோட உடல் கூட கிடச்சிருக்காது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உடம்புல ஏதோ ட்ரக்ஸும் கலந்துருக்குதுன்னு பேசிக்கிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு 3 நாளாக துடிச்சு தான் இறந்துருக்கா. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே என்று கேட்டான் அத்தொழிலாளி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுண்ணா என்று பிரபா சொல்லவும், அப்படியே ஏதாவதுன்னா என்ன மாட்டி விட்டுறாதப்பா என்று சொல்லிவிட்டு அத்தொழிலாளி சென்று விட்டான். பிரபா மார்ச்சரியிலிருந்து வருவதை பார்த்த புவனா கான்ஸ்டபிளை அழைத்து, இவன் என்ன அடங்க மாட்டானா, நாம் எங்கே போனாலும் அங்கே இருக்கா என்று கேட்கவும், சிறிது நேரத்தில் புவனாவிற்கு அழைப்பு வந்தது. சரி இவனை அப்புறம் பார்த்துக்கலாம், ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கு, ஜீப் எடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் புவனா. கனத்த மனதுடன் வீட்டிற்கு வந்தான் பிரபா. உள்ளே சென்று இருக்கையில் அமைதியாக உட்கார்ந்தான். அப்பொழுது அந்த ஆன்மா தோன்றியது. அந்த ஆன்மாவை பார்த்த பிரபா, போய் விசாரித்தேன், அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று பொய் சொல்லிய பிரபா அந்த ஆன்மாவின் கண்களை பார்த்தான். அதன் கண்கள் சிவந்து பற்களை கரகரவென கடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. நிஷா நிஷா என்று இருமுறை அழைத்தான் பிரபா. அதற்கு அந்த ஆத்மா பல்லை கடித்து கொண்டு, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் கேட்டுட்டேன் என்று சொல்லி மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டது. பிரபா அந்த ஆன்மாவை, நீ கவலைப்படாத, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னதும் அந்த ஆன்மா வெறித்தனமாக, அவனை கண்டுபிடிச்சு நானே என் கையால் கொல்லணும் என்று சொல்லி முகமெல்லாம் கொல்லிவாய் பிசாசை போன்று நெருப்பாக கொதித்தது. அந்த அகோர உருவத்தை பார்த்த பிரபாவிற்கு சற்று பயமாகவே இருந்தது. ஆத்மாவை சாந்தப்படுத்த எண்ணிய பிரபா, சரி நாளைக்கு நீ போன அந்த ரெசார்ட்டுக்கு போய் விசாரிப்போம் என்றான். அந்த ஆன்மாவும் சரி என்று சொல்லிவிட்டு மறைந்தது. மறுநாள் அந்த ரெசார்ட் இருக்கும் இடத்தை நோக்கி போய்கொண்டிருந்தான் பிரபா. ஆனால் அவனை யாரோ பின்தொடர்வது போன்று தோன்றியது. அது அந்த ஆன்மாவாகத்தான் இருக்கும் என்று யூகித்த பிரபா ரெஸ்டாரண்டின் அட்ரஸை கண்டுபிடித்து அங்கே சென்றான். சென்றவன் அங்கே வேலை செய்யும் ஒருவனிடம், இங்கே 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சுலர் பார்ட்டி நடந்தது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் சொல்கிறீங்களா என்று கேட்க, இல்லைங்க நான் வேலைக்கு புதுசு, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க, அவருக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி இன்னொருவனை கை காமித்தான். அவனிடம் சென்று விசாரிக்க அவனும், அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அடுத்த விட்டு முதல்ல போ என்று திட்டி அனுப்பிவிட்டான். என்ன செய்வது என்று புரியாத பிரபா அருகே உள்ள மரத்தடியில் யோசித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது அந்த ஆன்மா தோன்றியது. அந்த ஆன்மாவிடம், நான் போய் விசாரித்தேன், ஆனால் அந்த மேனேஜர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் என்று சொன்னதும் அந்த ஆன்மா திரும்பி ஒரு இடத்தை பார்த்தது. அங்கென்ன பார்க்குது என்று நினைத்த அவனும் சென்று அங்கு பார்க்க மேனேஜர் கட்டி போட்டு கிடந்தான். அவனை பார்த்த பிரபா பதறிப்போய் ஓடி சென்று, சார் சார் நீங்களா என்று கேட்கவும், அதற்கு அந்த ஆன்மா,
பிரபா அவங்கிட்ட இப்போ விசாரி சொல்லுவான் என்று சொன்னதும் அந்த மேனேஜரை தட்டி எழுப்பிய பிரபா சார் சார் என்று எழுப்ப மயக்கம் தெளிந்து எழுந்த மேனேஜர் என்னை விட்டுருங்க நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்று கூறினான். இந்த ரெசார்ட் ஓனரோட பையனும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் தான் அடிக்கடி இங்கே வருவாங்க. பேச்சுலர் பார்ட்டி நடந்த அன்னைக்கும் அவங்க வந்தாங்க. அப்போது அவங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. கொண்டு போய் கொடுத்தா நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் அதை வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று சொன்னதும் பிரபா அவனது கைபேசியை எடுத்து அதில் உள்ள நிஷாவின் புகைப்படத்தை காட்டி நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தது இந்த பொண்ணு தானே பாருங்க என்று சொல்லவும் ஆமாம் இந்த பொண்ணு தான் என்று ஒப்புக்கொண்டான். அவன் சொல்லிய அடுத்த நிமிடம் அவனது குரல் வலையை ஒரு கயிற்றை கொண்டு இறுக்கி மேலே இழுத்தது அந்த ஆன்மா. அதை பார்த்த பிரபாவிற்கு பதற்றம் வந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்து விட்டான். அங்கிருந்து வேகமாக தனது வீட்டை அடைந்தான் பிரபா. தனது வீட்டிற்கு சென்றதும் தனக்கு முன்னே வந்த ஆன்மாவை பார்த்து ஏன் இப்படி பண்ண? நான் தான் போலீஸ்கிட்ட சொல்லி அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னேன்ல, அந்த 3 பசங்க யாருன்னு அவன்கிட்டயே கேட்டிருக்கலாம்ல என்று திட்டிக் கொண்டிருக்கும் பொழுதே கதவை தட்டிடும் சத்தம் டக் 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 என்று கேட்டது. கதவை திறந்த பிரபாவிற்கு அதிர்ச்சி. வெளியே போலீஸ் நின்று கொண்டிருந்தது. உன்னை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் வா என்று அழைத்தனர் 2 காவலர்கள். பிரபாவும் அவர்களுடன் காவல் நிலையத்திற்கு சென்றான். காவல் நிலையத்தில் போனாவை பார்த்த பிரபாவிற்கு பயம் தொற்றி கொண்டது. பிரபாவை அழைத்த போனா சொல்லு அந்த மேனேஜரா என்ன பண்ண என்று கேட்கவும் பதற்றத்துடன் மேடம் நான் எதுவும் பண்ணலை என்று சொல்ல நீ ஒன்றும் பண்ணலையா? அவன் சாகிறதுக்கு முன்னாடி நீ தான் அவனை போய் மீட் பண்ணியிருக்க என்று சீறினாள் புவனா. நான் போய் பார்த்தது உண்மைதான் மேடம், ஆனால் நான் எதுவும் பண்ணலை என்று மறுத்தான் பிரபா. ஏய் உண்மையை சொல்லு, அப்புறம் ஏன் இந்த மேனேஜரை போய் நீ பார்த்த என்று கேட்டதும் அந்த பொண்ணு நிஷாவோட விஷயமா தான் போய் பார்த்த மேடம் என்று பிரபா சொல்ல புவனாவிற்கு கோபம் தலைக்கேறியது. அங்கிருந்த கான்ஸ்டபிள் இவனுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன மேடம் சம்பந்தம், இவையே தேவையில்லாமல் தலையிடுறான் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே புவனா கொஞ்சம் இருங்க பிரபா, நீ ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லு, இந்த கேஸுக்கும் மேனேஜருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க நிஷா வந்த ரெசார்ட் இதுதான் மேடம், அதான் இங்கே விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு வந்தேன் என்றதும் வேற என்ன தெரியும் சொல்லு என்று புவனா கேட்க பிரபா வேற எதுவும் எனக்கு தெரியாது மேடம் என்று மறைத்தான். உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ரெசார்ட் போனது, அங்கே அந்த மேனேஜர்கிட்ட பேசினது எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. நீ சொல்லலை, கண்டிப்பாக உள்ளே போக வேண்டியது தான் என்று மிரட்டவும் சரிங்க மேடம் நான் சொல்லிடுறேன், ஆனால் நீங்கள் என்னை முழுசாக நம்பணும், அப்போ தான் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் என்று பிரபா சொன்ன வார்த்தையை கேட்ட போனாவிற்கு சரி என்று படவே பிரபாவிற்கு வாக்கு கொடுத்தாள். சரி உன்னை நம்புகிறேன் சொல்லு என்று கேட்க பிரபா பேச ஆரம்பித்தான். அத்தியாயம் 5. தனக்கு தெரிந்தவற்றை போனாவிடம் விளக்க ஆரம்பித்தான். அப்பொழுது சட்டென்று நிறுத்தியவன் மேடம் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் ப்ளீஸ் என்று கேட்கவும் போனா கான்ஸ்டபிளை பார்த்து வண்டி எடுங்க என்று சொல்லிவிட்டு பிரபாவுடன் அங்கிருந்து கிளம்பினாள். ஸ்டேஷனிலிருந்து சற்று தூரம் சென்றதும் அமைதியாக இருக்கும் ஒரு பகுதியில் வாகனத்தை நிறுத்தச் சொல்லிய போனா கீழே இறங்க பிரபாவையும் கீழே இறங்கச் சொன்னாள். இப்போ சொல்லு இங்கே யாரும் இல்லை என்றதும் பிரபா பேச ஆரம்பித்தான். மேடம் அந்த பொண்ணு நிஷாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும்ல என்று பிரபா கேட்கவும் போனாவும் எஸ் என்று கூறினாள். அந்த ரிப்போர்ட்டில் 3 பேர் ரேப் பண்ணிட்டதா இருக்குல்ல மேடம், அவங்கள கண்டுபிடிக்க தான் நான் அந்த ரெசார்ட்டுக்கு போனேன். அந்த ரெசார்ட்டில் நடந்த ஒரு பேச்சுலர் பார்ட்டியில் தான் நிஷா லாஸ்ட்டாக கலந்துக்கிட்டா. அங்கேருந்து வர்றப்போ தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிட்டுருக்கணும், அதனால தான் அந்த ரெசார்ட்டை போய் விசாரித்தேன் என்று சொல்லவும் அது சரி அந்த ரெசார்ட்டுக்கு தான் போனாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குது என்று கேட்க அதுக்கான ப்ரூஃப் அந்த மேனேஜர் தான் மேடம், ஆனால் அவன் இப்போ இறந்து போயிட்டான் என்று சொல்லவும் அப்போது அந்த ரெசார்ட் பற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று மீண்டும் சந்தேகமாக கேட்பது போல் கேட்டாள் போனா. அது வந்து என்று பிரபா இழுத்தான். சொல்ல எல்லாத்தையும் என்று போனா அதட்டவும் அது அந்த இறந்து போன நிஷா தான் சொன்னா மேடம் என்றதும் இதை கேட்ட கான்ஸ்டபிள் கொல்லென்று சிரித்து விட்டான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று போனா எரிச்சலாக கேட்கவும் இல்லை மேடம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், அந்த நிஷா தான் என்கிட்ட சொன்னான், அவள் இப்போ பேயா இங்கே தான் சுற்றிட்டுருக்கா என்றான் பிரபா. ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா என்று போனா சொல்லவும் நீங்கள் வேணும்னா அவளையே கேட்டு பாருங்க மேடம் என்றான் பிரபா. போனா அங்கு சுற்றி முற்றி பார்த்தாள். அங்கும் இங்கும் தேடியும் யாரும் அவ்விடத்தில் இல்லை. இங்கே யாருமே இல்லை மேடம் என்று கான்ஸ்டபிள் சொன்னதும்
ஏய் பிரபா, இங்கே யாருமே இல்லை என்று போனா சொல்ல, இதோ இங்கே உங்கள் முன்னாடி தான் மேடம் இருக்கு என்றான் பிரபா. அப்படி இருந்தா என் கண்ணு முன்னாடி வர சொல்லு என்று போனா சொல்ல, பிரபா அந்த ஆன்மாவை பார்த்தான். நிஷா அதற்கு முடியாது என்றவாறு தலையாட்டவும், மேடம் அது வர முடியாதான் என்றான். சரி, அப்படின்னா அது இங்கே தான் இருக்குன்னா ஏதாவது பண்ண சொல்லு என்றாள் போனா. ஏதாவதுன்னா என்று பிரபா கேட்க, கான்ஸ்டபிள் அதோ அந்த மரக்கிளையை படக்குன்னு உடச்சி கீழே போட சொல்லு என்று சொல்லவும், அவர் சொல்லி முடிக்கும் முன்பு சடார் என்று அந்த மரத்தின் கிளை கீழே விழுந்தது. அந்த கிளை விழுந்த வேகத்தில் மூவரும் விழுந்தனர். அதிர்ந்து போன மூவரும் மெல்ல எழுந்து அந்த கிளையையே சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இதனால மட்டும் இங்கே பேய் இருக்குன்னு நம்ப முடியுமா என்று மீண்டும் கான்ஸ்டபிள் கேட்கவும், அந்த கிளையை தூக்கி வீசியது. அந்த கிளை காற்றில் பறந்து தூரமாக விழுந்தது. அங்கு நடந்த சம்பவங்களை பார்த்த போனா செயலற்று நின்றிருந்தாள். மேடம், உண்மையாகவே இங்கே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ இலை காற்றுல பறந்து விழுற மாதிரி இவ்வளோ பெரிய கிளை பறந்து விழுவுது மேடம் என்று கான்ஸ்டபிள் பதற்றத்துடன் சொல்லவும், ஆமாம் மேடம், நம்புங்க மேடம், அந்த நிஷாவோட ஆத்மா இங்கே தான் இருக்கு என்றான் பிரபா. அதை ஆமோதித்தவாறு தன் தலையை மட்டும் ஆட்டினாள் புவனா. சரி, இறந்து போன அந்த ரெசார்ட் மேனேஜர் என்ன சொன்னான்? அந்த 3 பேர் யாருன்னு தெரியுமா என்று புவனா கேட்க, அந்த 3 பேரில் ஒருத்தன் அந்த ரெசார்ட் ஓனரோட பையன், மற்ற 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் கூல்ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலை மேடம் என்றான். சரி, அந்த மேனேஜர்கிட்ட யாருன்னு விசாரிக்கலாம்னு நினச்ச நேரத்தில் தான் அந்த மேனேஜர்கிட்ட யார் என்னன்னு விசாரிக்கலாம்னு நினச்ச நேரத்தில் தான் அந்த ஆன்மா கோவப்பட்டு அந்த மேனேஜரை கொன்னுடுச்சு என்று பிரபா முடித்தான். சற்று நேரம் யோசித்த போனா, சரி, அந்த நிஷாவை இனிமேல் யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. கோவப்பட்டு எல்லாரையும் கொன்னா எப்படி தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது என்று சொல்லிவிட்டு, சரி நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு கால் பண்ணு என்று சொல்லி அங்கிருந்து போனாவும் கான்ஸ்டபிளுடன் கிளம்பினாள். 2 அடி நடந்த போனா பிரபாவை திரும்பி பார்த்து, பிரபா நீங்களும் எங்களோட வாங்க என்று அழைத்தாள். பிரபாவும் சென்று ஜீப்பில் ஏறிக்கொண்டான். நேராக அந்த ரெசார்ட் ஓனரின் வீட்டிற்கு சென்றது காவல்துறையின் வாகனம். அந்த ரெசார்ட் ஓனரின் வீட்டிற்கு உள்ளே செல்ல அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தாதான் நீங்கள் எங்கள் பாஸை சந்திக்க முடியும் என்று வழிமறைத்தனர். போனா கோவத்துடன் பிடி வாரண்டோட வர என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நேராக ஐஜி ஆஃபீஸிற்கு சென்றாள். செல்லும் வழியிலேயே அலைபேசியை எடுத்து பேச தொடங்கினாள். ஹலோ, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன், அவனை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியும் எனக்கு அனுப்புங்க என்று சொல்லிவிட்டு ஐஜி ஆஃபீஸை சென்றடைந்தனர். போனா நேராக ஐஜியிடம் சென்று விளக்கமாக எல்லாவற்றையும் கூறவும், நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியாக அவங்களை நெருங்க முடியாது. ஸ்ட்ராங் எவிடன்ஸோடு வாங்க, வாரண்ட்டோட போய் அவங்கள பிடிச்சி விசாரிங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு நீங்கள் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம் என்று சொல்லி போனாவை அனுப்பி வைத்து விட்டார் ஐஜி. ஏமாற்றத்துடன் வெளியே வந்த போனா எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்த பிரபாவை பார்த்து, எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே கலெக்ட் பண்ண சொல்லிட்டாரு, ப்ரூஃப்லாம் கொடுத்தாதான் நம்ம பிடி வாரண்டோட போய் விசாரிக்க முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தனது அலைபேசிக்கு சில தகவல்கள் வந்து சேர்ந்தது. அதை பார்த்த போனா, அந்த ரெசார்ட் ஓனர் கேஎன் குரூப்ஸோட சேர்மேன், அவங்க இல்லாத இண்டஸ்ட்ரீஸே கிடையாது, சொசைட்டியில் ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆள், அவங்கள நெருங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் என்று சொன்னதும் பிரபாவின் முகம் திகிலாக மாறியது. என்ன பிரபா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கவும், நிஷா நான் சொல்கிறத கேளு, நீ கோபப்பட்டு ஏதாவது பண்ணினா உண்மையை தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும், ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியாயிரு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது போனாவும், ப்ளீஸ் நிஷா, அவனை எதுவும் பண்ணிடாத, பணக்கார திமிரில் தான் இதெல்லாம் பண்ணுறானுங்க, சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், நீ அவனை கொன்னுட்டன்னா அவனுக்கு போஸ்டர் அடித்து தியாகி ஆக்கி விட்டுருவானுங்க, ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாத என்று போனாவும் கேட்டுக்கொள்ள, அந்த ஆத்மா சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தது. பிரபா உடனே, நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது என்று பிரபா கேட்கவும், நான் ஒன்றும் மனுஷன் இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு, நீங்களா எப்போ எங்களால் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அப்போ என்னோட முடிவு தான் என்று சொல்லி அங்கிருந்து மறைந்தது. அத்தியாயம் 6. நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று அந்த ஆத்மா வாக்கு கொடுக்க பிரபாவும் போனாவும் விசாரிக்க ஆரம்பித்தனர். அந்த ரெசார்ட்டுக்கு சென்ற போனா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கணும் என்று கேட்கவும், அங்கிருக்கும் ஊழியர்கள் அவற்றை காண்பிக்க அதில் நிஷா இறந்ததாக சொல்லப்பட்ட அவள் காணாமல் போன 2 நாட்களின் பதிவு மட்டும் அழிக்கப்பட்டிருந்தது. அதை கண்ட பூனா கோபத்துடன், இந்த 2 நாள் ஃபுட்டேஜ் மட்டும் எப்படி காணாமல் போச்சு என்று சீரவும்,
மேம், அந்த 2 டேஸ் மெயின்டெனன்ஸ்க்காக ஆஃப் பண்ணியிருந்தோம். ரெக்கார்ட் கூட இதோ இங்கே தான் இருக்குது பாருங்க என்று ரெக்கார்டை காண்பித்தான். மாதம் அந்த 2 நாட்கள் மட்டும் மெயின்டெனன்ஸ் என்ற பெயரில் அந்த 2 நாட்களுக்கு மட்டும் பதிவு இல்லாமல் இருந்தது. இது எல்லா மாதங்களிலும் அவ்வாறே இருக்க பொக்கா பிளான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் புவனா. அந்த ரெசார்ட் ஓனரின் மகனை எப்படியாவது பிடித்து விசாரித்தால் இவற்றிற்கு ஒரு முடிவு கட்டிவிடலாம் என்று எண்ணியவள் அந்த ரெசார்ட் ஓனரின் மகனான ஜீவனை தேட ஆரம்பித்தாள். அவளிடம் இருந்த ஃபைலை புரட்டி பார்த்தவள் பிரபாவிடம், அவன் பேர் ஜீவன், அவன் ஃப்ரெண்டு 2 பேர், அவனுங்க சிவா, தருண், இவனுங்களை பிடிச்சி விசாரித்தா நமக்கு ஏதாவது தெரியும் என்று சொல்லவும், மேடம் அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கா என்று பிரபா கேட்க அந்த 3 பேரின் ஃபோட்டோவை எடுத்து பிரபாவிடம் காண்பித்தாள். அதை என் நம்பருக்கு அனுப்புங்க மேடம் என்று பிரபா கேட்கவும் சரி என்று சொல்லிவிட்டு அவன் நம்பருக்கு அந்த 3 பேரின் ஃபோட்டோக்களை அனுப்பி வைத்தாள் புவனா. புவனா பிரபாவை அவன் வீட்டில் இறக்கிவிட்டு சென்றுவிட பிரபா அந்த 3வரின் ஃபோட்டோக்களை பார்த்தவன் தனது கைபேசியில் அந்த ரெசார்ட் மற்றும் ரெசார்ட்டின் ஓனரை பற்றி தெரிந்து கொண்டான். அந்த ரெசார்ட் ஓனரின் வீட்டிற்கு அருகாமையில் அவர்களை கண்காணிக்க ஆரம்பித்தான். அந்த ரெசார்ட் ஓனரின் மகனான ஜீவன் சொகுசு காரை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அவனை பின்தொடர்ந்து பிரபாவும் சென்றான். ஜீவனது கார் நேராக ஒரு கிளப்பிற்குள் சென்றது. அந்த கிளப்பில் அவனுடைய நண்பர்கள் சிவா மற்றும் தருண் இருவரும் அவனுடன் கிளப்புக்குள் நுழைந்தனர். பிரபாவும் உள்ளே செல்ல முயற்சிக்க அங்கே அனுமதிக்கப்படவில்லை. போனாவிற்கு அலைபேசியில் அழைத்தவன் இவர்கள் பற்றிய விவரங்களை போனாவிடம் தெரிவித்தான். போனா தனது ஜீப்பை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த கிளப்பிற்கு வந்தாள். வந்தவள் உடனே சென்று ஜீவன் மற்றும் அவன் நண்பர்களை அடித்து இழுத்து தனது ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்தாள். 3 பேரையும் லாக்கப்பில் வைத்து அடிக்க ஆரம்பித்தாள் போனா. அதில் ஜீவன், நாங்கள் யாருன்னு தெரியாமல் எங்கள் மேலே கைய வைக்கிற என்று மிரட்ட, அதெல்லாம் தெரியும்டா, மரியாதையாக சொல்லு, அந்த பொண்ணை என்ன செஞ்சீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே 2 வக்கீல்கள் உள்ளே வந்தனர். வந்தவர்கள் போனாவை பார்த்து சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். எதன் அடிப்படையில் ஜீவன் மற்றும் அவனது நண்பர்களை கைது செய்தீர்கள் என்றும் வாரண்ட் பற்றியும் கேட்டு குடைந்தனர். அதே நேரம் ஐஜி ஆஃபீஸிலிருந்து கால் வந்தது. அதை எடுத்து பேசினாள் போனா. நான் தான் சொன்னேன்ல, ஸ்ட்ராங்காக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலான்னு. அவசரப்பட்டுட்டீங்க போனா. அந்த 3 பசங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க. மேலிடத்துலேருந்து எனக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். அந்த 3 பசங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க முதல்ல என்று சொல்லி திட்டினார். வேறு வழி இல்லாமல் அந்த 3வரையும் போனா விடுவித்தாள். வெளியே சென்றவர்கள் போனாவை பார்த்து முறைத்தபடி, ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம், இப்போ எங்களை என்ன பண்ண முடியும்னால என்று மிரட்டிவிட்டு, எங்கள் மேலே கையை வச்சா என்ன ஆகும்னு உனக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறோம் என்று மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றனர். போனா உடனே பிரபாவிற்கு கால் செய்து நடந்தவற்றை தெரிவித்தாள். மேடம், நீங்கள் ஸ்டேஷன்லேயே இருங்க, வெளியே வந்துடாதீங்க என்று பிரபா சொல்லவும், இவனுங்களுக்கு பயந்து என்ன இங்கே ஒளிஞ்சுக்க சொல்றியா என்று சொல்லிவிட்டு போனா அங்கிருந்து கிளம்ப தயாரானாள். பிரபா பதற்றத்துடன் காவல் நிலையத்தை நோக்கி ஓடினான். புவனா காவல் நிலையத்திலிருந்து தனது வீட்டிற்கு தனது 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வேகமாக ஒரு கார் வந்து மோதி தள்ளியது. கார் மோதிய வேகத்தில் அந்த மோட்டார் பைக் சறுக்கி அப்படியே கீழே விழுந்து உருண்டாள். புவனாவின் கை கால்கள் நெத்தியெல்லாம் காயம் பலமாகவே பட்டிருக்க வலியில் துடித்து கொண்டிருந்தாள். அதே நேரம் பின்னாலேயே பிரபாவும் வந்துவிட்டான். தன் கண்முன்னே நடந்தவற்றை தடுக்க முடியாதவனாக அந்த கார் பின்னாலேயே ஓடினான். கார் தூரமாக சென்றுவிட மேடம் மேடம் என்று கத்தியபடி தூக்கினான். உடனே ஆம்புலன்ஸிற்கு கால் செய்த பிரபா அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. பலமாக அடிபட்ட போனாவை பிரபா கவனித்து கொண்டிருக்க அங்கு உள்ளே ஜீவனின் தந்தையும் அந்த ரெசார்ட்டின் ஓனருமான ராஜசேகர் போனாவின் அறைக்குள் சில ஆட்களுடன் நுழைந்தான். கையில் ஆயுதங்களுடன் நுழைந்த அவனது ஆட்கள் கதவை தாழிட்டனர். அவர்களை பார்த்த பிரபாவும் போனாவும் சற்று பயந்துதான் போயினர். பிரபாவின் கழுத்தில் ஒருவன் கத்தியை வைத்து அழுத்த போனாவை பார்த்து, உனக்கு எப்படி தெரியும் என் புள்ள தான் பண்ணான்னு? உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு என்று கேட்கவும் போனா அமைதியாகவே இருந்தாள். சொல்ல போறியா இல்லை இவனை அறுத்து போட்டுமா என்று கேட்கவும், என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை என்று சொல்லவும், அப்புறம் எப்படி என் பையன்தான்னு நீ அவனை தூக்குன என்று கேட்க போனா சொல்லவே இல்லை. இவ எப்படியெல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டா என்று சொன்னவன் பிரபாவிடம் விசாரிக்க சென்றான். நீ யாரா, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கவும், நான் அவங்க ஃப்ரெண்டு என்று சொல்லிவிட்டான் பிரபா. ஓ ஃப்ரெண்டா, சரி, நீ இப்போ உண்மையை சொல்லலை, இப்போ உன் ஃப்ரெண்டோட கழுத்து உன் கண்ணு முன்னாடியே துண்டா விழுந்துடும் என்று சொல்லவும் பிரபாவோ, வேணாம் மேடம், எனக்கு என்னானாலும் பரவாயில்ல,
சொல்லிடாதீங்க, நான் செத்தா கூட பரவாயில்ல என்று சொல்ல அவன் கையில் இருந்த கத்தியால் பிரபாவின் கையில் வேகமாக ஒரு கீறல் போடவும் ரத்தம் பொலபொலவென கொட்ட ஆரம்பித்தது. அதை பார்த்தவள் பதற்றத்துடன், சொல்லிடுறேன், அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க என்றாள். சரி சொல்லு என்று கேட்க, உன் பையனை கொன்ன அந்த பொண்ணோட ஆவிதான் இவன்கிட்ட வந்து சொல்லிச்சு என்று சொல்லவும் ராஜசேகர் பேய் போல் சிரித்துவிட்டு, என்ன வட்லாச்சாரியார் கதை சொல்றியா என்று கேட்க, நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் நடந்தது என்றாள். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஆன்மா பிரபா கழுத்தில் கத்தியை வைத்திருந்தவனின் கையை இழுத்து அவன் கழுத்திலேயே வைத்து ஒரு அழுத்து அவன் கழுத்து அருந்து அங்கேயே இறந்து விட்டான். இதை பார்த்த அனைவரும் ஸ்தம்பித்து போயினர். ராஜசேகர் எப்படி எப்படி செத்தான் என்றதும் இப்பொழுது பிரபா பலமாக சிரித்தான். நிஷா தான் வந்திருக்கா உங்க எல்லாருக்கும் முடிவு கட்டுறதுக்கு என்று சொல்லவும் மடமடவென கதவை திறந்து கொண்டு ஓட ஆரம்பித்தனர். அங்கிருந்து தப்பித்து ஓடிச் சென்ற ராஜசேகர் விவரங்களை தன் பார்ட்னரிடம் சொல்லி கொண்டிருக்க, எனக்கு ஒரு நல்ல மந்திரவாதி தெரியும், நாம் போய் அவரை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த மந்திரவாதியை பார்க்க ஜீவனையும் அவன் நண்பர்களையும் அழைத்து கொண்டு சென்றான். காட்டுப்பகுதிக்குள் சென்ற கார் ஒரு பழைய பங்களா முன்பு சென்று நின்றது. இருட்டாக இருந்த அவ்விடத்திற்குள் நுழைய எல்லோருக்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது. உள்ளே சென்றவர்கள் அங்கே கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்திருந்தவரை வணங்கியபடியே நின்று கொண்டிருக்க சற்று நேரத்தில் அந்த மந்திரவாதி கண்ணை திறந்தான். அத்தியாயம் 7. அந்த பழைய பங்களாவுக்குள் சென்றதும் உள்ளே இருள்தான் நிறைந்திருந்தது. உள்ளே ஒரு விதமான துர்நாற்றம் வீச அனைவரும் தங்களது மூக்கை பொத்தியவாறு சுற்றி முற்றிலும் பார்க்கவும் அங்கே சுற்றிலும் மலையாக எலும்புக்கூடுகளும் ஆடு மாடு மற்றும் பன்றி இவைகளின் தலைகளும் சில மனித தலையின் எலும்பு ஓடுகளும் நிரம்பி கிடந்தன. இவற்றை பார்த்த அனைவருக்கும் சற்று திகிலாகத்தான் இருந்தது. கண்ணை மூடியிருந்த மந்திரவாதி சற்று நேரத்தில் கண் திறந்தான். கண்ணை திறந்தவனை பார்த்து, சாமி, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் என்று கேட்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க என்றான் அந்த மந்திரவாதி. எல்லாவற்றையும் விளக்கமாக சொன்னதும் மந்திரவாதி, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, என்னை நம்பி வந்தவங்களை நான் விட்டுற மாட்டேன், அந்த ஆன்மாவை அடைச்சி வச்சிடுறேன் என்றவன் ஜீவனையும் அவனது 2 நண்பர்களையும் பார்த்த மந்திரவாதி தான் வைத்திருந்த கயிறுகளை எடுத்து அவர்களிடம் நீட்டி, இதை எப்பையும் கையிலேயே கட்டிக்கோங்க, அந்த ஆன்மா உங்களை நெருங்க கூட முடியாது என்று சொல்லி கொடுக்கவும் ராஜசேகர், ஜீவன் மற்றும் அவனது நண்பர்களும் அதை வாங்கி அவர்களது கரங்களில் கட்டி கொண்டனர். அது மட்டும் பத்தாது சாமி, அந்த எஸ்ஐ போனாவையும் அவன் கூட இருக்கவனையும் ஏதாச்சும் பண்ணணும், இந்த ஆவி இருக்குங்கிற தைரியத்தில் தானே இவ்வளோ பேச்சு பேசினா என்று எரிச்சலாக ராஜசேகர் சொன்னதும், அதுக்கும் ஒரு வழி இருக்கு என்று சொல்லி, நாளை மறுநாள் அமாவாசை அன்னைக்கு இவங்க 3 பேரும் பூஜையில் வந்து கலந்துக்கணும், அப்போ அந்த ஆன்மாவை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்க மூவரும் ராஜசேகருடன் அங்கிருந்து தைரியமாக கிளம்பினர். அன்றிரவு ஜீவன் மற்றும் அவனது நண்பர்கள் மது அருந்தி கொண்டு இருந்தனர். அச்சமயம் விளக்குகள் அணைந்து எரிய ஆரம்பித்தது. அவ்வாறு விளக்குகள் அணைந்து எரிவதை பார்த்து ஜீவனின் நண்பன் அருள் சற்று பயந்தவாறு, இங்கே யாரோ இருக்க மாதிரி இருக்குடா என்று சொல்லவும், அதான் சாமி சொன்னார்ல, நம்ம கையில் கயிறு இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, நீ ஏண்டா கவலைப்படுற என்று கேட்கவும், ஆமால்ல என்று சொல்லி அருண் தன் கையை பார்க்க அருணின் கையில் கயிறு இல்லை. என் கையில் கயிறை காணுண்டா என்று வேகமாக தேட ஆரம்பித்தான். ஜீவனும் மற்றவனும் போதையில் படுத்துவிட்டனர். அருண் எவ்வளவோ எழுப்பியும் இருவரும் எந்திரிக்கவே இல்லை. அப்பொழுது ரத்தம் வழிந்த கை ஒன்று அவனிடம் எதையோ நீட்ட அதை பார்த்த அருண் நடுங்கி போனான். ஆ என்று அலறியபடி அங்கிருந்து வேகமாக ஓட்டம் எடுத்தான். அப்பொழுது சட்டென்று அவன் முன்னே வெளிரிய முகத்துடன் கண்கள் கருத்து அகோரமான ஒரு உருவம் தோன்றியது. அதை பார்த்த அருண், என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை மன்னிச்சிரு என்று கதறினான். இப்படிதானடா அன்னைக்கு என்னை கதற கொண்டு இருப்பீங்க, சொல்லுடா என்னை என்ன பண்ணீங்க என்று கேட்கவும் அருண் நடந்தவற்றை சொல்ல ஆரம்பித்தான். அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டியில் உன்னை நாங்கள் பார்த்தோம், உன்னை பிடிச்சி போயிடுச்சு எங்களுக்கு, அதனால நீ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரையை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கலந்துட்டோம். நீ அதை குடிச்சிட்டு வெளியே வந்ததும் அப்படியே மயங்கி விழுந்துட்ட. உன்னை தூக்கி காரில் போட்டு அப்புறம் என்று இழுத்தவனை அந்த ஆன்மா, சொல்லுடா அப்புறம் என்ன பண்ணீங்க என்று கேட்க, அப்புறம் ஒருத்தரா என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் அவனை தூக்கி சோற்றின் மேல் எறிந்தது. சொல்லுடா என்று அங்கும் இங்குமாக தூக்கி எறிய அலறியபடியே
அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படியே தூக்கி உன்னை காட்டுக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் என்று பட்டென்று பேசி முடித்தான். அவன் முடித்த தருவாயில் அவனை பிடித்து ரூமுக்குள் இழுத்துச் சென்றது. உள்ளே சென்றதும் படார் என்று கதவுகள் சாத்தப்பட்டதும் இருளில் மூழ்கியது அவ்விடம். போதையில் இருந்த ஜீவனும் சிவாவும் தூங்கிக் கொண்டிருக்க ராஜசேகரனின் மேனேஜர் அலறியபடி ஓடி வந்தான். ஓடி வந்தவன் ராஜசேகரிடம் ஏதோ சொல்ல ராஜசேகர் ஜீவனின் ரூமை நோக்கி வேகமாக ஓடினான். அங்கு ஜீவன் படுத்திருந்ததை பார்த்து பெருமூச்சு விட்டபடி போய் அவன்கள் எழுப்பு என்று தன் மேனேஜரிடம் கட்டளையிட அந்த மேனேஜர் ஓடிச் சென்று ஜீவனையும் சிவாவையும் எழுப்பினான். இருவர் மட்டும் அரை போதையில் எழுந்தனர். ராஜசேகர் ஜீவனை பார்த்து டேய் அருண் எங்கடா என்று கேட்க அவன் இங்குதான்ப்பா இருந்தான் என்று சொன்னதும் சரி உன் கையில் அந்த கயிறு இருக்கா பாரு என்று கேட்கவும் சிவாவும் ஜீவனும் தன் கையை பார்த்தனர். இருவரிடமும் கயிறு இருந்தது. அப்ப அருண் கிட்ட கயிறு இருக்கா இல்லையா என்று கேட்க ஆம் என்றான் ஜீவன். ஆனால் அந்த மெத்தையின் ஓரத்தில் அருணின் கையில் கட்டியிருந்த மற்றொரு கயிறு அருந்து கீழே கிடந்ததை மேனேஜர் எடுத்து கொடுத்தான் ராஜசேகரிடம். அதை பார்த்த ஜீவன் என்னப்பாச்சு அருண்க்கு என்று கேட்க வாங்க போய் பார்க்கலாம் என்று சொல்லி அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். மருத்துவமனையில் இருந்த போனாவிற்கு ஓர் அழைப்பு வந்தது. அதை எடுத்து கேட்ட போனா அப்படியா எந்த இடத்துல என்று கேட்க சற்று நேரத்தில் அழைப்பை துண்டித்தவள் பிரபாவை பார்த்து அருணன் நிஷா ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் என்றதும் பிரபா அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் மேடம் என்று சொல்லவும் சரி வாங்க போய் பார்க்கலாம் என்று போனா அழைக்கவும் போனாவை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு அவனது காரில் அங்கு சென்றனர். அவை கண்டெடுத்த அதே இடத்தில் ஒரே கூட்டமாக இருந்தது. சற்று நேரத்தில் அங்கு வந்த ராஜசேகர் ஜீவன் சிவா மற்றும் மேனேஜர் அனைவரும் அவ்விடத்திற்கு சென்று பார்க்க அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தே போயினர். அதை பார்த்த ஜீவனும் சிவா மற்றும் மேனேஜர் போன்றவர்கள் அருகில் சென்று அது அருண்தானா என்று பார்க்கவும் ஜீவனுக்கு அவன் நண்பனுக்கும் குமட்ட ஆரம்பித்து விட்டது. அது அருண்தான் என்று தெரிந்து கொண்டதும் ராஜசேகரிடம் வந்த ஜீவன் அப்பா அப்பா அது அருண்தான்ப்பா என்றான். சிவாவும் அங்கிள் அங்கிள் பயமா இருக்கு அங்கிள் என்று சொல்ல மீண்டும் எல்லோரும் வேகமாக அவ்விடத்தை விட்டு சென்றனர். அதே நேரத்தில் பிரபாவும் போனாவும் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தனர். நிஷா கிடந்த அதே இடத்தில்தான் அருணும் கிடந்தான். அவனை சென்று பார்த்ததும் போனாவிற்கு தலையே சுற்றிவிட்டது. என்ன பிரபா இப்படி பண்ணி வச்சிருக்கா நிஷா என்று கேட்க ஆமா மேடம் இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கான்ஸ்டபிள் அங்கு ஓடி வந்தான். போனா கான்ஸ்டபிளை பார்த்து என்ன ஸ்டேட்டஸ் என்று கேட்கவும் மேடம் அவன்தான் அருண், அவனோட 2 கண்ணையும் தோண்டி எடுத்திருக்காங்க மேடம். அதுவும் இல்லாமல் அவனோட வாய் காது வரைக்கும் கிழிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அவனோட முடியெல்லாம் பிச்சே எடுத்திருக்காங்க. அவனோட கை கால் நகங்கள் எல்லாம் புடுங்கப்பட்டிருக்குது. இது எல்லாமும் அவன் உயிரோடு இருந்தப்பவே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க மேடம். அட்டாப்சிக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. செக் பண்ணிவிட்டு மார்ச்சரிக்கு கொண்டு போன அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க என்று சொன்னதும் போனா அவளது தலையில் கையை வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அங்கிருந்து வேகமாக சென்ற ராஜசேகர் ஜீவன் மற்றும் அவன் நண்பன் அனைவரும் மீண்டும் அந்த மந்திரவாதியின் இடத்திற்கே சென்றனர். பதற்றமாக வந்தவர்களை பார்த்த மந்திரவாதி துர்மரணம் என்று சொன்னதும் ராஜசேகர் உங்களை நம்பிதானே வந்தோம் சாமி, ஆனால் அருணுக்கு இப்படி ஆயிடுச்சு என்று கேட்கவும் அந்த மந்திரவாதி நான் கொடுத்த கயிறு எல்லார் கையிலையும் இருக்கா இல்லையா என்று கேட்கவும் எங்கள் கையிலலாம் இருக்கு, ஆனால் அருணோடது தான் கீழே கிடந்தது என்று சொன்னதும் சற்று நேரம் கண்களை மூடி யோசித்தான் மந்திரவாதி. என்ன கேட்டாலும் தர சாமி, ஆனால் என்னோட உயிரை அந்த ஆன்மா கிட்ட இருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் என்று ராஜசேகர் கேட்கவும் அப்போ முதல்ல அந்த ஆன்மாவை அடக்கணும், அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னவனின் முகம் அகோரமாக மாறியது. என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னியே, என்ன கேட்டாலும் கொண்டு வருவியா என்று ராஜசேகரை பார்த்து மந்திரவாதி கேட்க என் பையனோட உயிரை காப்பாற்றணும்னா நான் என்ன வேணாலும் தரேன் என்று சொன்னதும் எனக்கு ஒரு கன்னி பெண்ணோட உயிர் வேணும் என்று கேட்க அங்கிருந்த மேனேஜர் ஜீவன் மற்றும் அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்கவும் ராஜசேகர் கொண்டு வரேன் என்று சொன்னான். சரி, அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஒரு கன்னி பெண்ணை உயிரோட இங்கே கொண்டு வா, என்னோட பூஜையை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னதும் ராஜசேகரும் சரிங்க சாமி என்று அங்கிருந்து நடக்க அவன் பின்னாலேயே மற்றவர்களும் சென்றனர். வெளியே சென்றதும் மேனேஜரை பார்த்த ராஜசேகர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுல யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வாடா என்று சொன்னது மேனேஜர் சார் எனக்கு பயமாக இருக்குது என்று கேட்க உனக்கு அடுத்த மாதத்துலேருந்து இன்க்ரிமெண்ட், இந்த வேலையை முடித்தா உனக்கு நான் 5 லட்சமும் தருவேன் என்று சொல்லவும் மேனேஜர் பண ஆசையால் சரி என்று ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றான். ராஜசேகர் ஜீவன் மற்றும் சிவா மூவரும் மேனேஜரின் அழைப்புக்காக காத்து கொண்டிருந்தனர்.
அத்தியாயம் 8. ராஜசேகர், ஜீவன் மற்றும் சிவா மூவரும் மேனேஜரின் அழைப்புக்காக காத்து கொண்டிருந்தனர். ராஜசேகரின் ஃபேக்டரிக்கு சென்ற மேனேஜர் சுபன் அங்கு வேலை செய்யும் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வெளியே வந்தவன் அவளிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஏதோ சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டான். புறப்பட்டவன் ராஜசேகருக்கு தகவல் கொடுத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். பிரபாவும் போனாவும் அருணின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு கிளம்பும் நேரம் போனாவின் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. எடுத்து பேசியவள், நீங்கள் நெக்ஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவன் காரை பிளாக் பண்ணுங்க, அவனை அங்கேயே பிடிச்சு வைங்க, நான் இப்போவே வரேன் என்று பேசி கொண்டிருப்பவளிடம் பிரபா, என்னங்காச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க அழைப்பை துண்டித்த போனா, ஆமாம், அந்த ராஜசேகரோட மேனேஜர் யாரோ ஒரு பொண்ணை கூட்ரோடு வழியாக காரில் ஏற்றிட்டு போயிட்டுருக்கானாம். இப்போ தான் நம்மளோட இன்ஃபார்மர் கால் பண்ணாங்க, அதான் அவனை அங்கேயே பிடிச்சு வைக்க சொல்லியிருக்கேன். வா பிரபா, உடனே நம்ம கிளம்பலாம், அவனை பிடிச்சி விசாரிச்சா ஏதாவது தெரியும் என்று சொன்னதும் பிரபா போனாவுடன் செக் போஸ்டை நோக்கி சென்றான். ராஜசேகரின் மேனேஜர் ஒரு பெண்ணை தனது காரில் ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருக்க வழியில் செக் போஸ்ட் தென்பட்டது. அங்கே சில காவலர்கள் சோதனை செய்து கொண்டிருப்பதை பார்த்தவன் பயந்தவாறு சற்று முன்னாலேயே காரை நிறுத்தி கொண்டான். பின்னால் இருந்த பெண், என்ன சார் ஆச்சு என்று கேட்கவும், ஒன்றுல நீ உள்ளே உட்காரு என்று சொன்னவன் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது காவலர்கள் அந்த கார் நிற்பதை பார்த்ததும் ஒளி விளக்கை அவன் பக்கம் நீட்டியவாறு, யாரதை முன்னாடி வாங்க, ஏன் அங்கே நிற்கிறீங்க என்று கேட்கவும் சுபன் என்ன செய்வது என்று தெரியாமல் காரில் இருந்து இறங்கி வேகமாக ஓட்டம் எடுத்தான். ஓடியவனை இரு காவலர்கள் துரத்தி கொண்டு செல்ல உள்ளே இருந்த பெண்ணிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு சென்று விசாரித்து கொண்டிருக்கும் நேரம் அங்கு போனாவும் பிரபாவும் வந்து சேர்ந்தனர். போனா அங்கிருந்த காவலர்களிடம், என்னாச்சு, அவனை பிடிச்சிங்களா என்று கேட்கவும், மேடம், கார் முன்னாடியே நின்றுடுச்சு, கிட்ட போகிறதுக்குள்ளே அவன் மட்டும் இறங்கி ஓடிட்டான், அந்த காரில் இந்த பொண்ணு மட்டும் இருந்தாங்க, இதோ இப்போதான் கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருந்தோம் மேடம் என்று சொல்லவும், சே, எப்படியாவது பிடிச்சி வைங்கன்னு தானே சொன்னேன் என்று போனா கோபப்பட்டவள் அந்த பெண்ணை பார்த்து, நீ யாருமா, ஏன் அவன் கூட இந்த நேரத்தில் என்று கேட்கவும், நான் அவங்க ஃபேக்ட்ரியில் தான் மேடம் ஒர்க் பண்ணேன், என் பேர் மாலதி, அவங்களோட ஷாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, நிறைய பணம் கொடுத்தாங்க மேடம், அதனால தான் அவரோட வந்தேன் என்று அப்பெண் சொன்னதும் சற்று நேரம் யோசித்த போனா, இந்த பொண்ணை எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டு போகிறான், சம்திங் ராங் என்று சொன்னதும், ஆமாம் மேடம், அந்த மேனேஜரை பிடிச்சா ஏதாவது நமக்கு தெரியும் என்றான் பிரபா. எந்த பக்கம் ஓடுறாங்க என்று போனா கேட்கவும் அந்த காவலன் அவனுக்கு இடப்புறம் உள்ள திசையை காட்டினான். நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று அந்த மேனேஜரை தேடி ஓடினான் பிரபா. அங்கிருந்த காவலர்கள் திரும்பி வந்து கொண்டிருப்பதை பார்த்தவன், என்னாச்சுங்க சார், அவன் எங்க என்று கேட்கவும், இல்லப்பா, அவன் ஓடிட்டான் என்று சொன்னதும் அவர்கள் திரும்பி வந்துவிட்டனர். வந்த காவலர்கள் போனாவிடம், சாரி மேடம், அவன் தப்பிச்சிட்டான் என்று சொல்ல, ச்சே என்று எரிச்சலுடன் அங்கிருந்து கிளம்பியவள், அந்த பொண்ணுக்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு அவளை கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே ட்ராப் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். சுபனின் வருகைக்காக காத்திருந்த மேனேஜர், என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் இவன் வரலையா என்று அங்கும் இங்கும் உளவிக்கொண்டிருக்கும் நேரம் காலிங் பெல்லின் சத்தம் வெளியே கேட்டது. வெளியே வந்து பார்த்த ராஜசேகர் சுபனை பார்த்ததும், சீக்கிரம் வா உள்ள என்று சொல்லி அழைத்தவன், எங்க அந்த பொண்ணு என்று கேட்கவும் மூவரும் மேனேஜரின் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தனர். சாரி சார், போலீஸ் வந்துட்டாங்க, அந்த பொண்ணை கார்லேயே விட்டுட்டு நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன் என்று சொன்னதும் ராஜசேகர் பலார் என்று ஒரு அறை அறைந்தவன், வேஸ்ட் ஃபெலோஸ், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் என்று சொன்னவன் மீண்டும் யோசித்தான். இதுக்கெல்லாம் வேற ஒருத்தர் இருக்கான், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றான் ராஜசேகர். பிரபா போனாவை அவள் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு, இதை பற்றி யோசித்தே இருக்காதீங்க மேடம், கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையா இருங்க என்று அன்பும் அக்கறையும் கலந்தவாறு சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தவனை பிரபா என்று அழைத்த போனா பிரபாவை பார்த்து மெல்ல சிரித்தபடி தேங்க்ஸ் என்று சொன்னதும், இதில் என்ன மேடம் இருக்கு என்று பிரபா சொல்ல, மேடம்னு கூப்பிட வேண்டாம், எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை, போனானே கூப்பிடலாம் என்று சொல்லவும் பிரபாவின் மனம் சந்தோஷத்தில் திக்கு முக்காடியது. பாய் என்று சொல்லிவிட்டு போனா உள்ளே செல்ல பிரபா போனா என்று கூப்பிடவும் திரும்பி பார்த்த போனா கூர்மையான பார்வையுடன் என்ன அவளது இரு புருவங்களையும் தூக்க ஒன்றுமில்லை என்றவாறு தலையாட்டிய பிரபா அந்த பார்வையில் மயங்கியே போனான். சற்று தூரம் சென்ற பிரபாவிற்கு போனாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை எடுத்து பேசியவன், பிரபா
கொஞ்சம் வரியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னதும் பிரபா மீண்டும் புவனாவின் வீட்டிற்கு அருகில் வர அங்கு வெளியே நின்று கொண்டிருந்தாள் புவனா. வெகு தூரம் சென்றதும் புவனா காரை நிறுத்த சொல்லிவிட்டு இறங்க பிரபாவும் புவனாவும் சிறிது தூரம் மௌனமாக நடந்தனர். புவனாவே முதலில் பேச ஆரம்பித்தாள். எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் இல்லை. அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அப்பா நான் ஸ்கூல் படிக்கும்போது. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் சித்தப்பா தான் என்னை படிக்க வச்சாரு. நான் தனியாக இருக்கதால எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்க ஆரம்பித்தேன். அதனால தான் உங்ககிட்டேயும் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டேன். சாரி என்று சொன்னதும் புவனாவை பார்த்து சிரித்த பிரபா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அவ்வளவு ஸ்வீட்டுங்க. உங்களை மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. உங்களோட கம்பீரம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்று சொன்னதும் புவனா, உண்மையாவா என்று பிரபாவை பார்க்கவும் பிரபா புவனாவின் கண்களை பார்த்து கொண்டே நின்றிருக்க, பிரபா பிரபா என்று இருமுறை அழைத்த பிறகு சுய நினைவடைந்தான். அவனின் நிலையை உணர்ந்து அவனே வெட்கப்பட அதை பார்த்த புவனாவிற்கும் சிரிப்பு வந்துவிட்டது. இரவின் நிழலில் இவளின் அருகில் அவனும், அவனின் நினைவில் இவளும். அத்தியாயம் 9. புவனா பிரபா இருவரும் அந்நில ஒளியில் நடந்தவாறு பேசிக்கொண்டே சென்றனர். அந்நேரம் வானிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தனர் இருவரும். குளிர்காற்று மென்மையாக வருடி செல்ல மழை மேகங்கள் ஒன்று சேர்ந்து மெல்லியதொரு தூறல் விழ ஆரம்பித்தது. மழை வரும் போலருக்கு என்று பிரபா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மழை நன்றாக தூர ஆரம்பித்தது. இருவரும் ஓடிச் சென்று ஒரு மரத்தின் அடியில் நின்றனர். நன்றாக மழையும் பெய்ய ஆரம்பித்தது. மழையின் சாரலில் நடுங்கியவர்களுக்கு தங்களது கார் சற்று தொலைவில்தான் உள்ளது என்றே தோன்றவில்லை. பிரபாவிற்கு அது மழையல்ல, ஆனந்த தூறலாக தோன்றியது. அவளது முதல் ஸ்பரிசம் கிடைப்பதற்காக ஏங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். புவனா அருகில் நின்ற பிரபாவை அவ்வப்பொழுது கடைக்கண்ணால் பார்த்து கொண்டு மழையை ரசித்தபடி நின்று கொண்டிருக்க, அப்பொழுது டமார் என்று ஒரு இடி இடித்தது. இருவரும் சற்று பின்னால் செல்லவும் ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டனர். கண்கள் நான்கும் கலந்தன. சற்று நேரத்தில் மழையும் நின்றது. ஆனால் அவர்களின் காதல் மழை மட்டும் நிற்கவே இல்லை. ஏதோ சொல்ல வாயெடுத்த பிரபாவை சட்டென்று தடுத்து நிறுத்தியவாறு, போலாம் என்று புவனா கூறவும் பிரபா சற்று ஏமாற்றம் அடைந்தான். சரி போகலாம் என்று காருக்கு அருகில் சென்று நிற்க, புவனா பிரபாவிடம் ஏதோ சொல்ல தயங்கி நிற்பது போல் தெரிந்தது. சொல்லு புவனா என்று பிரபா கேட்டதும், ஒன்னுல்ல என்று சொல்லியவள் திரும்பிக் கொண்டாள். அந்நேரம் பார்த்து எங்கிருந்தோ 2-3 ஜீப்புகள் அவர்களை நோக்கி வேகமாக வந்தன. சடார் என்று நிறுத்திய அந்த ஜீப்பிலிருந்து 15 பேருக்கு மேல் இறங்கினர். பிரபா உடனே சுதாரித்தவாறு புவனாவை, நீ கார்லே இரு என்று காரின் கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பியவன் அவர்களுடன் சண்டையிட ஆரம்பித்தான். அத்துணை பேரை எப்படி சமாளிக்கப் போகிறான் என்று பயந்தவாறு வெளியே நடப்பவற்றை காரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் புவனா. ஆனால் பிரபாவோ அவர்கள் அனைவரையும் அடித்து துவம்சம் செய்து விரட்டினான். அவர்கள் ஓடியதை பார்த்த புவனா காரிலிருந்து இறங்கியவள் பிரபாவின் தலை மற்றும் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் பதறிப்போனாள். அவனை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்றாள் புவனா. அங்கு சிகிச்சை நடந்து முடிந்ததும் பிரபாவை பார்த்து, இப்போ எப்படி இருக்கு பிரபா என்று கேட்டாள். ஃபீலிங் பெட்டர் புவனா. இந்நேரம் உனக்கு உடம்பு நல்லா இருந்திருந்தா நீயே அவனுங்களை அடித்து விரட்டியிருப்ப. இந்த நாட்டை காப்பாற்றுற உன்னை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினச்சிக்கிறேன் என்று பிரபா சொல்லவும் புவனா லேசாக்க பிரபாவை அடிக்க, ஐயோ அம்மா என்று நடித்தான். சரி சரி ஓவர் ஆக்ட் பண்ணாத என்று புவனா சொல்லவும், இவனுங்கெல்லாம் யாரு, எதுக்கு நம்மளை அடிக்க வந்தாங்க என்று பிரபா கேட்கவும், வேற யாரா இருப்பா, அந்த ராஜசேகரோட ஆளுங்களாக தான் இருப்பாங்க என்று புவனா கூறினாள். அவனுக்கு என்னதான் பிரச்சனை என்று எரிச்சலாக கேட்டான் பிரபா. சரி அதெல்லாம் விடு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் காலையில் வந்து உன்னை பார்க்குறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினாள் புவனா. சென்றவளை தடுத்த பிரபா, நீ இப்போ தனியாக போக வேணாம், இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ என்று பிரபா சொன்னதும் சற்று யோசித்தவள் சரி என்றவாறு ஒப்புக்கொண்டாள். அடிப்பட்ட களைப்பில் சற்று நேரத்தில் தூங்க ஆரம்பித்தான் பிரபா. இருவரும் சற்று நேரம் கண்ணயர நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் இருந்த அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அடிப்பட்ட பிரபா நிதானம் இல்லாமல் தூங்கினான். எழுந்து வந்த புவனா யாரென்று பார்க்கலாம் என்று வெளியே வந்தாள். அங்கு யாரும் இல்லை. ஒரே நிசப்தமாக இருந்தது. யார் இந்த நேரத்துல என்று திரும்ப வலப்புறத்திலிருந்த ஒரு கைக்குட்டையுடன் அவள் வாய் மற்றும் மூக்கை மூடியது. அவ்வளவுதான். அப்படியே மயங்கி விழுந்தாள் புவனா. காலையில் எழுந்து பார்த்த பிரபா அதிர்ச்சி அடைந்தான். புவனா அங்கு இல்லை. அங்கு வந்த செவிலியரிடம் கேட்க, நைட் இங்கே தான் சார் தூங்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல,
நான் இப்பதான் வந்தேன் என்று சொன்னதும் மருத்துவமனை முழுக்க தேடினான் பிரபா. அங்கு எங்கும் இல்லை. என்ன செய்வது என்று தவித்த பிரபா காவல் நிலையத்திற்கு ஓடி சென்று அங்கிருந்த கான்ஸ்டபிளை பார்த்து விஷயத்தை சொல்லவும், வாங்க உள்ள போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம் என்று அங்கிருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தவன் நடந்த அனைத்தையும் கூறினான். இன்ஸ்பெக்டர் பிரபாவை சந்தேகப்பட்டவர், கடைசியா உங்கூட தானே இருந்தாங்க, என்ன பண்ண என்று அவனை அடிக்க ஆரம்பித்தார். பின்னர் பிரபாவை சிறையில் அடைத்தவர், எஸ்ஐ மேடம் கிடைக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது என்று மிரட்டிவிட்டு சென்றார். பிரபா சிறையில் போனாவை நினைத்து தவித்து கொண்டிருந்தான். மருத்துவமனையில் மயங்கி விழுந்த போனா கண் விழித்து பார்க்க அவ்விடம் வெகு பயங்கரமாக இருந்தது. நான்கு புறமும் இருள் சூழ்ந்து பார்க்க ஒரு பழைய இடம் போன்று தோன்றியது போனாவிற்கு. எங்கே இருக்கிறோம் என்று புரியாத போனா சுற்றி முற்றிலும் தேட அங்கு எந்த வழியும் இல்லை. அந்த அறையின் கதவு இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. மேலே இருந்த ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக எட்டி பார்த்தாள் போனா. சுற்றிலும் காடு மட்டுமே தெரிந்தது. அப்பொழுது அவளுக்கு அவளது அலைபேசியின் நினைவு வரவே அதை தேட ஆரம்பித்தாள். ஆனால் அது அவளிடம் இல்லை. இப்போ என்ன பண்றது என்று புலம்பியபடியே நின்றிருக்க வெளியே ஏதோ பேச்சு குரல் கேட்டது. நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு இவ இங்கே இருக்கட்டும் என்று பேசிக்கொண்டே கதவை திறந்தனர். உள்ளே வந்தவன் பேய் என சிரித்தான். போனா மந்திரவாதியை பார்த்து யார் இவன் என்று நினைத்த மாத்திரத்தில் அவன் பின்னால் இருந்து ராஜசேகர், ஜீவன் மற்றும் சிவா வரவும் புவனா புரிந்து கொண்டாள். யூ ராஸ்கல்ஸ், என்ன எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க என்று கேட்கவும், அது உனக்கு நாளைக்கு தெரியும் என்று சொன்னான் ராஜசேகர். தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்கடா என்று போனா சொல்லவும், என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று ராஜசேகர் கூறினான். உடனே போனா, உனக்கு வெக்கமா இல்லை? உன் பையன் ஒரு பொண்ணை இப்படி கற்பழித்து கொன்று இருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்காக இதெல்லாம் நீ பண்ணுறியே, உனக்கெல்லாம் என்று அவள் கேட்க, ஏய் பணக்கார பசங்கள்லாம் அப்படி தாண்டி இருப்பாங்க. அப்புறம் அந்த பிரபா அவனை இப்போ உள்ள தூக்கி போட்டாச்சு. அவன் இனிமே காலமெல்லாம் ஜெயிலில் தான் கிடக்க போகிறான். எங்களை எதிர்க்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி தாண்டி நடக்கும் என்று சொன்னதும் அவர்கள் அனைவரும் பேயென சிரித்தனர். வாங்க நாமெல்லாம் போகலாம், இவளை நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து செல்ல பின்னால் ஓடி வந்தாள் போனா. அவளின் உடைந்த கையை பிடித்து திருப்ப வழியில் துடித்தவளை உள்ளே தள்ளிவிட்டு கதவை இழுத்து சாத்தினர். சிறையில் அடைந்து கிடந்த பிரபாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்க, அறையில் அடைத்து வைக்கப்பட்ட போனாவிற்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்க, இருவரும் ஆளுக்கொரு புறம் தவித்து கொண்டிருந்தனர். போனாவை தள்ளிவிட்டு அரைக்கதவை சாத்தியவர்கள் வெளியே வந்ததும், நான் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிடறேன், இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க என்று மந்திரவாதி சொல்லவும், சிவா சற்று குழப்பத்துடன், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா என்று கேட்டான். என்ன என்றவாறு மந்திரவாதி சிவாவை பார்க்க, அருணை இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு அந்த ஆன்மாவுக்கு சக்தி இருக்குன்னா ஏன் இப்போ வரைக்கும் போனாவை காப்பாற்ற வரல என்று கேட்கவும், இடி இடி என சிரித்த மந்திரவாதி, சரியான கேள்விதான் கேட்டிருக்க. ஆமாம், இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற சக்திக்கு இந்நேரம் போனாவை நம்மளை தொட்டிருக்கவே விட்டுருக்காது. அந்த ஆன்மாவோட சக்தி அதிகமாக இருக்குது. அதனால தான் அதை தற்செயலாக இப்போ கட்டி போட்டிருக்கேன். அது சரியாக 45 மணி நேரம்தான் கட்டுக்குள்ளே இருக்கும். அந்த கட்டு அவிழ்ந்ததும் அந்த ஆன்மா வெளியே வந்துடும் என்று சொன்னதும், அப்போது வெளியே வந்த ஆன்மா போனாவை காப்பாத்திருமா என்று ராஜசேகர் கேட்கவும், கோரமாக முகத்தை வைத்து கொண்ட மந்திரவாதி, இது ஏன் கோட்டை, 4 பக்கமும் மந்திர தகடுகள் வச்சுருக்கேன், இங்கே எந்த ஆன்மாவும் நெருங்க முடியாது, அதனால தான் நான் இங்கே அவளை அடைச்சி வச்சிருக்கேன் என்று கர்வமாக பார்த்தான். ஜீவன் மந்திரவாதியை பார்த்து, அப்படின்னா அது இன்னும் அதிக சக்தியோடு வந்தா எங்களை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, இந்த கயிறு உங்கள் கையில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க, நாளைக்கு இரவு பூஜைக்கு வந்துருங்க என்று சொல்ல மந்திரவாதியிடம் விடைபெற்று கொண்டு மூவரும் கிளம்பினர். அன்று இரவு ஜீவன் வீட்டில் இருந்த சிவா ராஜசேகரிடம், அங்கிள் எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்ல, ஏன் பயப்படுற, அதான் மந்திரவாதி அந்த ஆவியை கட்டி போட்டார்ல என்று சொல்லவும், 45 மணி நேரம்தான் கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த ஆன்மான்னு சொன்னார். இன்னைக்கு நைட்டோட 45 மணி நேரம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அது வெளியே வந்துருச்சுன்னா என்று சொல்ல, ஏய் அதான் உன் கையில் கயிறு இருக்குல்ல, அப்புறம் என்ன என்று ராஜசேகர் அதட்டலாக கூறினான். சரி என்றவாறு ஜீவனும் சிவாவும் அவர்களது அறைக்கு சென்றனர். ஜீவன் வழக்கம்போல் மது பாட்டிலை எடுத்து 2 கோப்பைகளில் ஊற்றினான். சிவா பயந்தவாறு, வேண்டாப்பா சாமி, எனக்கு வேண்டவே வேணாம், நீ வேணா சாப்பிட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக சென்று படுத்து கொண்டான். ஜீவன் நன்றாக மூக்கு முட்ட குடித்தவன் மது போதையில்
உறங்க நள்ளிரவு ஆரம்பமானது. நன்றாக உறங்கிய சிவாவிற்கு வேர்க்க ஆரம்பித்தது. என்ன இப்படி அனத்துது, ஏசி ஒர்க் ஆகலையா என்று நினைத்தவன் ரிமோட்டை எடுத்து 2-3 முறை அழுத்த அது வேலையே செய்யவில்லை. புழுக்கம் தாங்காமல் வெளியே எழுந்து நடந்தவன் வெளியே ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அவளின் முகம் தேவதையை போன்று நள்ளிரவிலும் ஒளிர்ந்தது. அவளை பார்த்ததும் அவள் அழகில் மயங்கிய சிவா ஜீவனின் வீட்டை விட்டு கேட்டை திறந்து கொண்டு வெளியே சென்றான். அந்த அழகி சிவாவை பார்த்ததும் முன்னே நடக்க அவளை பின்தொடர்ந்து சிவாவும் சென்றான். அவளின் அண்ணனடை அழகையும் அவளது பின்னழகையும் ரசித்தபடி அவள் அருகில் சென்றான். ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ என்று அழைக்கவும் அப்பெண் அப்படியே நின்றாள். நின்றவள் மெல்லமாக திரும்ப சிவா தன் தலையை கோதிவிட்டபடி, இந்த நைட்டில் நீங்கள் எங்கே தனியாக போயிட்டுருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று கேட்கவும், ஆமாம், ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கேப் எதுவுமே கிடைக்கல, அதான் நடந்தே வந்துட்டுருக்கேன் என்று சொன்னதும், இந்த நேரத்தில் தனியாக போகிறீங்களே, நான் என் காரில் ட்ராப் பண்ணவா என்று கேட்க அந்த அழகி தயங்கவும், பயப்படாதீங்க என்று சிவா வற்புறுத்தவும், ஓகே என்று சொன்னாள். உடனே ஓடி சென்று அவனது காரை எடுத்து வந்தவன் காரின் முன்பக்க கதவை திறந்து ப்ளீஸ் என்றான். காரில் ஏறிய அப்பெண் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு தனது கூந்தலை முன்னே எடுத்து போட்டவள் சிவாவை பார்க்காமல் வெளியே பார்த்து கொண்டே வந்தாள். உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் சிங்களா என்று சிவா கேட்கவும், அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க என்று பதிலுக்கு கேட்டாள் அப்பெண். இல்லை, தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு என்று இழுக்கவும் அப்பெண் மெல்லமாக சிரித்தாள். வசீகரமான அவள் சிரிப்பிற்கான அர்த்தம் சம்மதம் என்று முடிவு செய்தவன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டான். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சிவாவின் கையை பார்த்த அப்பெண், இதென்ன, ஏதோ கயிறெல்லாம் கட்டியிருக்கீங்க என்று கேட்கவும் பதற்றமாக இது சாமி கயிறு என்று கையை எடுத்து பின்னால் மறைத்தான். இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்புறீங்களா என்றதும், சேச்ச நான்லாம் நம்பல, வீட்டில் சொன்னாங்கன்னு கட்டியிருக்க அவ்வளோதான் என்று சொன்னதும், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது என்று அந்த அழகி சொல்லவும் மந்திரவாதி கட்டிவிட்ட கயிற்றை அவிழ்த்து காரின் முன்னே போட்டவன் அவளை பார்த்து இழித்தான். அவ்வளவுதான். காற்று வேகமாக வீச ஆரம்பிக்க அப்பெண்ணின் கருங்குந்தல் பறக்க ஆரம்பித்தது. அது அருகில் இருந்த சிவாவின் முகத்தில் பட சட்டென்று காரை நிறுத்தியவன் கூந்தல்களை விலக்கி திரும்பி பார்க்க அங்கு அழகே உருவாய் நின்ற பெண் அகோரமாக மாறியிருந்தாள். அதை பார்த்ததும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே என்று நினைத்தவன் கழற்றி எறிந்த அந்த கயிற்றை தொட கையை நீட்டவும் அவன் கையின் விரல்களை நொறுக்கி கையை உடைத்து காரில் இருந்து வெளியே தள்ளியது. ஐயோ அம்மா என்று வலி தாங்காமல் அலறியவன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். பின்னால் பார்த்து கொண்டே ஓடியவன் முன்னால் நின்று எதன் மீதோ மோதி விழுந்தான். அவன் மோதி விழுந்தது வேறு எதுவும் இல்லை, அவள்தான். கண்கள் கருத்து முகமெல்லாம் வெளுத்திருந்த அவள் பல்லை கடித்து கொண்டு, தப்பிச்சில்லான்னு பார்க்குறீங்களாடா, உங்க ஒருத்தனை உயிரோட விட மாட்டேன் என்று சொன்னபடி அவன் அருகில் நெருங்க அந்த ஆத்மாவின் முகம் நெருப்பாக மாறியது. அவனை அப்படியே இழுத்து கொண்டு அருகில் இருந்த இருட்டுக்குள் செல்ல, மறுநாள் காலை விடிந்ததும் ராஜசேகரின் வீட்டிற்கு அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தான் அவன் மேனேஜர். விவரத்தை ராஜசேகரிடம் சொல்ல, ராஜசேகர் ஜீவனிடம் நைட்டு உங்கூட தானடா இருந்தான், எப்படா வெளியே போனான் என்று கேட்கவும், தெரியலப்பா என்று ஜீவன் சொல்ல, சரி வா போய் பார்க்கலாம் என்று ஓடினர். ஜீவனின் வீட்டிற்கு சற்று தொலைவில் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே சென்று பார்த்த ராஜசேகரும் ஜீவனும் அதிர்ந்து போயினர். அங்கு சடலமாக கிடந்தது சிவாதான். அருகில் இருந்த ஜீவன் அழுதபடி, என்னப்பா, சிவாவும் அதே போலவே இறந்திருக்கான் என்று சொல்ல, சார், அருண் எப்படி செத்தானோ அதே போலதான் சிவாவும் செத்துருக்கான். பார்த்தீங்களா, அவன் கண்ணு 2 தோண்டி முடியெல்லாம் கையாலேயே பிச்சு வாய் காது வரைக்கும் கிழிஞ்சிருக்குது. இவ்வளவு கொடுமையா 2 பேரும் செத்துருக்காங்க. உங்கள் கூட இருந்தால் எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயமாக இருக்குது சார், மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன் என்று சொல்லி ஒரு பெரிய கும்பிடை போட்டு அங்கிருந்து கிளம்பினான் மேனேஜர். நடந்த சம்பவத்தால் தந்தையும் மகனும் உயிர் பயத்தில் இருக்க, போனாவின் நிலை என்னவென்று தெரியாமல் பிரபாவும், பிரபாவின் நிலையை என்னவென்று தெரியாமல் போனாவும் தவித்தனர். அத்தியாயம் 10. சிவாவின் சடலத்தை பார்த்த மேனேஜர் ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு அவர்களை விட்டு செல்லவும் ராஜசேகர் மற்றும் ஜீவனும் உயிர் பயத்தில் ஓட ஆரம்பித்தனர். ராஜசேகரனும் ஜீவனும் வேகமாக சென்று அவர்களின் காரை எடுத்துக்கொண்டு மந்திரவாதியின் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர்.
அப்பொழுது காரின் முன்பக்க கண்ணாடியில் எதையோ பார்த்து பயந்த ஜீவன் சட்டென்று பிரேக் போட்டான். அருகில் இருந்த ராஜசேகர், என்னாச்சு, ஏன் நிப்பாட்டின என்று கேட்க பின்னால் கை காட்டினான் ஜீவன். ஜீவன் காட்டிய இடத்தில் அந்த ஆன்மா உட்கார்ந்திருந்தது. அதை பார்த்த இருவரும் காரை விட்டு இறங்கி வேகமாக ஓட ஆரம்பித்தனர். மந்திரவாதி கொடுத்த கயிறால் அவர்கள் இருவரையும் அந்த ஆன்மாவால் தொட முடியவில்லை. இருப்பினும் அவர்களை விரட்ட ஆரம்பித்தது. வேகமாக காற்று வீசவே ராஜசேகரால் ஓட முடியவில்லை. ராஜசேகர் ஜீவனை பார்த்து, என்னை பற்றி கவலைப்படாதப்பா, நீ போ, நீ அந்த மந்திரவாதி கிட்ட போயிடு. இந்த கயிறு இருக்க வரைக்கும் நம்மளை இந்த ஆவியால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ போ என்று சொல்லி ஜீவனை அனுப்பி வைக்க ராஜசேகர் அந்த ஆன்மாவின் முன்பு போய் நின்றான். நீ எவ்வளவுதான் என்னை துரத்தினாலும் உன்னால் எதுவும் என்ன செய்ய முடியாது என்று சொல்லவே கோபத்தில் கத்த ஆரம்பித்து பின்பு மறைந்தது அந்த ஆன்மா. ராஜசேகர் மெல்லமாக நடந்து மந்திரவாதியின் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். நேராக மந்திரவாதியின் இடத்தை நோக்கி சென்ற ஆன்மா போனாவை காப்பாற்ற உள்ளே செல்ல முயற்சித்தது. ஆனால் அந்த இடத்திற்குள் ஆன்மாவால் நுழைய முடியவில்லை. மந்திரவாதி அந்த வீட்டை சுற்றி மந்திரக்கட்டு போட்டு வைத்திருந்தான். அங்கிருந்து கொலைவெறியுடன் பிரபாவை நோக்கி சென்றது அந்த ஆன்மா. சிறையில் இருந்த பிரபாவை பார்த்து, போன ஆபத்தில் இருக்கா, அவளை அந்த மந்திரவாதியும் ராஜசேகரும் அவனோட இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க, ஏதோ பண்ண போறாங்க, உடனே போனாவை காப்பாத்து, சீக்கிரம் வா என்று அழைக்கவும், நான் எப்படி வர்றது, ஜெயிலில் என்ன போட்டிருக்காங்களே என்று கேட்டான் பிரபா. அதற்குள் வெளியே இருந்த ஒரு காவலர், ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ என்று லத்தியை வைத்து தட்டவும் லத்தியை பிடுங்கி தள்ளியது அந்த ஆன்மா. அது தள்ளிய வேகத்தில் அந்த காவலர் கீழே விழுந்தார். உடனே அங்கிருந்த மற்ற காவலர்கள் அனைவரும் பிரபாதான் தள்ளிவிட்டான் என்று நினைத்து பிரபாவை அடிக்க லாக்கப்பை திறந்து கொண்டு உள்ளே வந்தனர். அப்பொழுது அந்த ஆன்மா உள்ளே வந்த 4 காவலர்களையும் அந்தரத்தில் தூக்கி நிறுத்தி திறந்திருந்த கதவை பார்த்து, இப்ப போ என்று சொல்லவும் பிரபா அங்கிருந்து வேகமாக ஓடினான். அவன் சென்றதும் அவர்களை கீழே போட்ட ஆன்மா பிரபாவுடன் வேகமாக கிளம்பியது. முதலில் ஓடிய ஜீவன் வேகமாக சென்று மந்திரவாதியின் இருப்பிடத்தை அடைந்தான். அவன் ஓடி வருவதை பார்த்த மந்திரவாதி என்னவென்று விசாரிக்க ஜீவன் நடந்தது அனைத்தையும் கூறினான். இனிமே தாமதப்படுத்தக்கூடாது என்று மந்திரவாதி சொல்லவும், அப்பா அங்க ஆவிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு என்று ஜீவன் தவித்தான். உங்க அப்பாவை அந்த ஆன்மாவளை எதுவும் பண்ண முடியாது, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு, நீ வந்து பூஜையில் உட்காரு என்று சொல்லிய மந்திரவாதி மண்டை ஓடுகள், ரத்தம், பன்றியின் தலை போன்றவற்றை வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது சற்று நேரத்தில் ராஜசேகரும் வந்துவிட மந்திரவாதியின் பூஜை வேகமாக நடந்து கொண்டிருந்தது. அதே நேரம் அந்த ஓமகுண்டத்திலிருந்து வெண்மையான புகை போன்ற ஒன்று வெளிப்பட்டு வெளியே வந்தது. அதன் பிறகு, போய் அவளை இழுத்துட்டு வாங்க என்று மந்திரவாதி சொல்லவும் ராஜசேகர் அந்த அறையின் கதவை திறந்து போனாவை இழுத்து கொண்டு வந்தான். போனாவை ஓமகுண்டத்தின் முன்பு உட்கார வைத்தான். போனா உட்கார மாட்டேன் என்று அடம்பிடிக்கவும் ஜீவனும் ராஜசேகரனும் சேர்ந்து இருக்க பிடித்து உட்கார வைத்தனர். இப்ப என்ன செய்ய போறீங்க சாமி என்று ஜீவன் கேட்கவும், அந்த ஆன்மாவை இவக்குள்ள புகுத்த போறேன் என்று மந்திரவாதி சொல்ல இருவரும் திகிலடைந்தனர். ஒன்றும் பயப்பட வேணாம், அந்த ஆவி இவக்குள்ள வந்ததும் இவளை காளிக்கு பலி கொடுத்துட்டோன்னா அந்த ஆவி காளிக்கு சமர்ப்பணம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த போனாவோட தொல்லையும் இருக்காது, அந்த ஆவியும் இருக்காது என்று மந்திரவாதி சொல்லவும், அப்படின்னா சீக்கிரம் பண்ணுங்க சாமி என்றான் ஜீவன். அந்த மந்திரவாதி காளியின் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்ததும் அந்த ஆன்மாவால் அங்கு இருக்க முடியவில்லை. அந்த புகை போன்ற வடிவம் அந்த ஆன்மாவை கட்டி இழுத்து கொண்டு வந்தது. பிரபாவும் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அங்கு பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த ஆன்மாவை இழுத்து வந்த அந்த புகை நேராக சென்று மந்திரவாதியிடம் ஒப்படைக்கவும் மந்திரவாதி அந்த ஆன்மாவை போனாவின் உடம்பில் செலுத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது பிரபாவிடம் அந்த ஆன்மா, பிரபா, இனிமே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, எப்படியாவது போனாவை மட்டுமாவது காப்பாத்து, இவன்களோட தீய சக்தி முன்னால் என்னால் எதுவும் பண்ண முடியாது என்று அந்த ஆன்மா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆன்மா மந்திரவாதியின் கட்டுக்குள் சென்று விட்டது. அங்கு ஓடி வந்த பிரபா என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு வழியில் ஒரு சிவன் கோவிலை பார்த்தான். நேராக அந்த கோவிலுக்கு சென்றவன் மனமாற சிவலிங்கத்தை வேண்டினான். எப்படியாவது என் போனாவை காப்பாற்றி கொடுத்துரு என்று வேண்டிக் கொண்டிருக்க அங்கு ஜடாமுடியுடன் ஒரு சாமியார் வந்தார். அவர் பிரபாவின் நெற்றியில் திருநீரை பூசினார். பின்னர் சிவனின் சன்னிதானத்தில் இருந்த ஒரு திரிசூலத்தை பிடுங்கியவர், இந்தா, இதை எடுத்துட்டு போ, மனசுல தைரியமும் நம்பிக்கையும் இருந்தா என்ன வேணால் செய்ய முடியும் என்று தைரியம் சொல்லி அனுப்பவும் அந்த திரிசூலத்துடன் வேகமாக மந்திரவாதியின் இடத்தை நோக்கி சென்றான். அங்கு போனாவின் உடலுக்குள் நிஷாவின் ஆன்மாவை ஏற்றியிருந்தான் மந்திரவாதி. இவர்களை எதிர்த்து போராட முடியாத அந்த ஆன்மா
என்னை விட்டுருங்க, விட்டுருங்க என்று அலறியது. காளியின் முன்பு கட்டி போட்டிருந்த அந்த ஆன்மாவை நோக்கி ஒரு பெரிய அருவாளுடன் நெருங்கினான் மந்திரவாதி. அத்தியாயம் 11. போனா உடம்பில் அந்த ஆன்மாவை ஏவிய மந்திரவாதி காளி முன்னே போனாவுடன் சேர்ந்த ஆன்மாவை பலியிட ஒரு பெரிய அரிவாளுடன் அவளை நெருங்கி வந்தான். அச்சமயம் பிரபா ஒரு திரிசூலத்துடன் உள்ளே படார் என்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் அனைவரும் அதிர்ச்சியோடு பிரபாவை பார்த்தனர். பிரபாவை பார்த்ததும் ராஜசேகரனும் ஜீவனும் அவனை தடுக்க ஓடி வந்தனர். பிரபா அசுர பலத்துடன் நின்று கொண்டிருந்தான். பிரபா அவர்கள் இருவரையும் ஒரு தள்ளு தள்ளவும் தூரமாக போய் விழுந்தனர். மந்திரவாதி திரும்பி அரிவாளை பிரபாவை நோக்கி வெட்ட ஓங்கினான். அரிவாளை ஓங்கியவனை திருசூலத்தை கொண்டு தடுத்தவன் அவன் கையில் இருந்த அரிவாளை பிடுங்கி வீசினான். பிரபா அவன் கையில் இருந்த திரிசூலத்தை வைத்து அந்த மந்திரவாதியின் நெஞ்சில் பாய்ச்சவும் இரத்த வெள்ளத்தில் மிதந்த மந்திரவாதி சற்று நேரத்தில் துடிதுடித்து இறந்து போனான். அவன் இறந்ததும் அந்த ஆன்மாவிற்கு போடப்பட்ட கட்டுத்தானாக விழுந்தது. அந்த ஆன்மா வெளியே வந்ததை பார்த்த ஜீவன் மற்றும் ராஜசேகர் அங்கிருந்து ஓட எத்தனிக்க அவர்கள் முன்னே போய் நின்றது. அவர்கள் இருவரின் குரல் வலையையும் நெரித்தபடி அந்தரத்தில் தூக்கவும் இருவரும் துடிதுடித்தனர். பிரபா ஓடிச் சென்று போனாவை எழுப்பவும் மெல்லமாக கண்விழித்து பார்த்த போனா அங்கு ராஜசேகரனும் ஜீவனும் துடிதுடித்து கொண்டிருந்ததை பார்த்தாள். அவசரமாக எழுந்த போனா அந்த ஆன்மாவிடம் சென்று, ப்ளீஸ் நிஷா, அவங்கள எதுவும் பண்ணிடாத, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அவனை பார்த்து ஒரு 10 பேருக்காவது பயம் வரும், ப்ளீஸ் நிஷா என்று கெஞ்சினாள் போனா. ஆமா நிஷா, அவங்களால இனிமே தப்பிக்கவே முடியாது, எங்களை நம்பு என்று பிரபா சொன்னதும் அவர்களின் குரல் வலையை பிடித்திருந்த அந்த ஆன்மா அவர்கள் இருவரையும் தூக்கி எறிந்தது. இருவரும் கீழே விழுந்தவர்கள் தங்களது கழுத்தில் கையை வைத்தபடி இருமிக் கொண்டு இருந்தனர். நீங்க 2 பேரும் பண்ண தப்ப ஒத்துக்க போறீங்களா, இல்ல இவ கையால சாக போறீங்களா என்று பிரபா கேட்கவும், இல்ல நாங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், எங்களை ஜெயில போட்டுருங்க என்று ராஜசேகரனும் ஜீவனும் கதறினர். பிரபாவிடமிருந்து போனை வாங்கி பேசிய போனா அங்கு நடந்தவற்றை சுருக்கமாக சொல்ல சற்று நேரத்தில் அங்கு காவல்துறையினர் வந்துவிட்டனர். பிரபாவின் கையில் இருந்த திருசூலத்தை வாங்கி கொண்ட போனா அங்கிருந்த கான்ஸ்டபிளிடம் அதை கொடுத்து, இதை டிஸ்போஸ் பண்ணிருங்க என்று சொல்லிவிட்டு தனது கை துப்பாக்கியை வாங்கி கொண்டவள் இறந்த மந்திரவாதியின் உடலின் மீது 3 முறை சுட்டாள். நான் சரண்டர் ஆயிரம் போனா என்று பிரபா வருத்தத்துடன் சொல்லவும், நீ எதுக்கு சரண்டர் ஆகணும், இவன்லாம் சாக வேண்டியவதான், இது வரைக்கும் 6 பொண்ணுங்களை பலி கொடுத்துருக்கான், ஸ்ட்ராங் ரெக்கார்டு இருக்கு, இத்தனை நாள் இவனை பிடிக்க முடியாமல் டிபார்ட்மெண்ட்டை தேடிட்டு தான் இருந்தது, இவனை பார்த்த இடத்துலேயே ஷூட் பண்ண ஷூட்டிங் ஆர்டர் கூட இருக்குது, ஸோ யூ டோன்ட் வரி, நான் டிஐஜி கிட்டையும் பேசிட்டேன், அவர் தான் இப்படி பண்ண சொன்னார் என்றாள் புவனா. வந்த காவலர்கள் ஜீவன் மற்றும் ராஜசேகரின் கையில் விலங்கை மாட்டி ஜீப்பில் ஏற்றினர். இறந்த மந்திரவாதியை ஆம்புலன்ஸில் ஏற்ற செல்ல புவனா கான்ஸ்டபிளை அழைத்து, நீங்கள் போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிங்க, இவங்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் என்று சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்த புவனா பிரபாவிடம் வந்தாள். பிரபாவிடம் வந்த புவனா, வா போகலாம் என்று அழைக்கவும் அவன் அப்படியே சிலை என நின்று கொண்டிருந்தான். பிரபா என்று மீண்டும் கையை பிடித்து கூப்பிடவும், எப்போவுமே நான் உங்கள் கூடவே வரலாமா போனா என்று பிரபா கேட்க, லைஃப் ஃபுல்லாக என் கையை நீ பிடிச்சிக்கிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லி சிரிக்கவும் இருவரும் சிரித்து கொண்டனர். ஜீவனையும் ராஜசேகரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தவும் ராஜசேகரனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் ஜீவனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்து தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். அங்கிருந்த அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர். நிஷாவின் ஆன்மா பிரபா மற்றும் புவனாவை பார்த்து கண்ணீர் விட்டது. ராஜசேகர், என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாதீங்க, வேணும்னா எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க என்று கதறினான். அப்பொழுது அங்கிருந்த நீதிபதி, புள்ள மேலே பாசம் வச்சா மட்டும் பத்தாது, ஒழுங்கா வளர்க்கணும், பெத்தவங்க காட்டுற அதீத பாசம்தான் அவங்க எது பண்ணாலும் அவங்க பண்ணுறது சரியா தப்பான்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்க குழந்தைகளை முட்டாளாக்குது. இந்த அளவுக்கு தவறுகள் செய்கிறதுக்கு பெற்றோர்களோட கண்மூடித்தனமான பாசம்தான் காரணம். பிள்ளைங்க ஆண் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கொண்டு வந்து கையில் கொடுத்துட்றீங்க. பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுங்க. சமுதாயத்தில் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுங்க. அதை விட இந்த சமுதாயத்தில் எப்படி நேர்மையாக வாழணும்னு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. உங்களை பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கூறிய நீதிபதி, த கோர்ட் இஸ் அர்ஜென்ட் என்று சொல்லி அங்கிருந்து எழவும் அனைவரும் நீதிமன்றத்திலிருந்து கலைந்து சென்றனர். ராஜசேகரன் மற்றும் ஜீவனை சிறைக்கு அழைத்து கொண்டு செல்ல வழியில் நின்ற பிரபா மற்றும் புவனாவை பார்த்த ராஜசேகர்,
ஏய், உங்கள் 2 பேரையும் விடமாட்டேன் என்று கத்திக்கொண்டே செல்ல அவர்கள் இருவரையும் இழுத்து கொண்டு சென்ற காவலர்கள் வேனில் ஏற்றினர். அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே நின்ற பிரபாவை பார்த்த போனா, இவனை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கோம், இவன் மிரட்டுறதெல்லாம் பார்த்து பயப்படாத பிரபா என்றாள் போனா. அங்கு வந்த கான்ஸ்டபிளிடம், மேடம், ப்ரெஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டிஐஜி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க என்று சொன்னதும் பிரபாவை அழைத்து கொண்டு சென்றாள் போனா. அங்கு டிஐஜி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். ஜீவன், அருண் அப்புறம் சிவா இவங்க 3 பேர் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த கேஸை டீல் பண்ணது மிஸ் போனா தான். ரொம்ப திறமையாக கிரிமினல்ஸை கண்டுபிடிச்ச போனா அண்ட் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த கேஸை கண்டுபிடிக்க எங்களோட காவல்துறைக்கு ரொம்பவும் உதவியாக இருந்த மிஸ்டர் பிரபாவை மனதார பாராட்டுறோம் என்று சொல்லி பிரபாவை கை காட்ட பிரபா வணங்கி நின்றான். டிஐஜியின் பேட்டி முடிந்து பிரபாவிடம் சென்ற பத்திரிகையாளர்கள், நீங்கள் எதனால் இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கும் அந்த இறந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்று பத்திரிகையாளர் கேட்கவும், சொந்தமாக இருந்தால் மட்டும்தான் உதவணுமா என்று பிரபா கேட்டான். அத்தியாயம் 12. பிரபாவிடம் சென்ற பத்திரிகையாளர்கள், நீங்கள் எதனால் இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கும் இறந்த அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் என்று பத்திரிகையாளர் கேட்கவும், சொந்தமாக இருந்தால் தான் உதவணுமா என்று கேட்ட பிரபா பின்பு பேச ஆரம்பித்தான். இந்தியாவில் தினமும் சராசரியாக 93 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. உங்களை போல பிரபல பத்திரிகையாளர் 90% கற்பழிப்புகள் இந்தியாவில் பதிவு செய்யப்படுறதில்லைன்னு சொல்லியிருக்காரு. 181 மகளிர் உதவியன் வீட்டில் உள்ளவங்களோ இல்லை துணையாலோ எந்த வகை வன்முறையிலும் பாதிக்கப்பட்டு தப்பி பிழைத்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக 24 மணி நேர ரகசிய சேவையை கொடுக்குறாங்க. 181 டயல் செஞ்சாலோ இமெயில் இல்லை சேட்டிங்கில் கூட உதவி கிடைக்குது. தயவு செஞ்சு பாதிக்கப்பட்டவங்க வெளியே வாங்க. உங்களுக்கு நடக்கிற கொடுமையை நீங்கள் சொன்னாதான் இது மாதிரி ஆளுங்களோட எண்ணிக்கையும் குறையும். தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு பயமும் வரும். அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு நடக்காமையாவது தடுக்க முடியும். இந்த மாதிரியான தவறுகளுக்கு பெண்களும் தான் காரணம். குடும்ப சூழ்நிலைக்காகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிற எவ்வளோ பொண்ணுங்க இங்கே இருக்காங்க. ஆனால் சில அற்ப சந்தோஷங்களுக்காக மிட் நைட் பார்ட்டி பப்புன்னு சுற்றுற பொண்ணுங்களும் இங்கே நிறைய இருக்காங்க. உங்களோட சுதந்திரத்தை யாரும் மறுக்கவும் இல்லை, உங்களை இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் இல்லை. நைட் பார்ட்டி பப் இது எல்லாத்தையும் விட உங்களோட சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. காவலன் SOS ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் ஜஸ்ட் 2 தட்டினாலே கண்ட்ரோல் ரூமுக்கும் உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மெசேஜ் பாஸ் ஆகிடும். டேட்டா ஆனில் இருந்தால் கேமரா ஆன் ஆகி நீங்கள் எங்கே இருக்கீங்கிற இமேஜ் அண்ட் வீடியோஸோடு காமிச்சிடும். தயவு செஞ்சு இந்த தகவலை மற்ற பொண்ணுங்களுக்கும் சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சேவ் பண்ணுங்க. நன்றி என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் பிரபா. அருகிலிருந்த போனாவிடமும் பேட்டி எடுத்துவிட்டு பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து கிளம்பினர். பிரபாவை தேடி வந்த போனா அங்கு சற்று தொலைவில் மர நிழலில் நின்று கொண்டிருந்தவனை பார்த்தவள் அவன் அருகில் சென்றாள். ஹே பிரபா, பயங்கர ஸ்பீச் கொடுத்துட்ட என்று சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லை போனா, ஏதோ மனசில் பட்டதை சொன்னேன் என்றவன், சரி நான் கிளம்புறேன் என்றான். இப்போ எங்கே போகிற என்று கேட்க, என் வேலையை பார்க்க போகிறேன் என்றதும், என்ன உன் வேலை என்று கேட்டாள் போனா. ஆமாம், இனிமேல் என் அம்மா அப்புறம் வரப்போகிற என் மனைவி எல்லாரையும் நான் தானே காப்பாற்றணும். திரும்பி போய் என் கால் டாக்ஸி ஓட்டுற வேலையை பார்க்க வேண்டியது தான் என்று பிரபா சொல்லவும், உனக்கு இனிமேல் இங்கே தான் வேலை என்றாள் போனா. ஒன்றும் புரியாமல் குழம்பிய பிரபா போனாவை பார்த்தான். ஆமாம், உன்னை நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு எடுத்துட்டோம். உன்னை மாதிரி ரகசியமாக வேலை பார்க்க எங்களுக்கு ஆட்கள் தேவை. அதுக்காக உன்னை நாங்கள் எடுத்தாச்சு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட காலையில் வந்துடும் என்று போனா சொல்லவும் பிரபாவால் அதனை நம்பவே முடியவில்லை. ஏ போனா, நீ உண்மையை தான் சொல்றியா என்று நம்பாமல் போனாவை கேட்க, ஏய் உண்மைதான் பிரபா என்று சொல்லவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். அப்பொழுது அவன் அன்னையிடமிருந்து அழைப்பு வரவும் அதை ஏற்றவன், அம்மா எப்படி இருக்கீங்க என்று பேசவும், நான் நல்லா இருக்கேன் தம்பி, இப்போதான் நியூஸில் பார்த்தேன், ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்று அவன் அன்னை ஆனந்தப்பட்டார். அம்மா, அதோடு சேர்த்து உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சிருக்கு என்று சொல்லவும் அதனை நம்பாத அவனது அன்னை, டேய் போடா, நீ எக்ஸாமும் எழுதலை ஒன்றும் எழுதலை, உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் என்று கேட்க, ஐயோ அம்மா நிஜமாக தான் சொல்கிறேன், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்களாம் என்று சொன்னான். எல்லாம் அந்த முனீஸ்வரனுக்கு தான் நன்றி சொல்லணும் என்று தன் இஷ்ட தெய்வத்தை வேண்டியவர், பிரபா அப்படியே உனக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் என்று சொல்லவும்
கொஞ்சம் கூட யோசிக்காமல், அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன் என்றதும் அவனது அன்னை, என்னடா சொல்ற, யார் அந்த பொண்ணு என்று அதிர்ச்சியுடன் கேட்கவும், நியூஸ்ல என் பக்கத்தில் நின்னாங்களே என்று சொல்ல, யாரு, உன் பக்கத்தில் ஒரு போலீஸ்காரம்மா நின்னாங்களே அவங்களா என்று கேட்டார். ஆமாம், அவங்களே தான், பேரு போனா, இதோ என் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, பேசு என்று சொல்லி ஃபோனை போனாவிடம் கொடுக்க அதை வாங்கி பேசினாள் போனா. ஹலோ, நல்லா இருக்கீங்களாம்மா என்று கேட்கவும், நல்லா இருக்கம்மா, இப்போ தான் பையன் விவரத்தை சொன்னான், ரொம்ப சந்தோஷம். நான் உடனே கிளம்பி ஊருக்கு வரேன், வந்து மற்றதையெல்லாம் பேசிக்கலாம். சீக்கிரம் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் எனக்கு நிம்மதியே என்று சொல்லிவிட்டு, நான் போய் என்னோட நேர்த்தி கடனை முடிச்சுட்டு வரேன், சரியாம்மா, வச்சிடுறேன் என்று சந்தோஷத்தில் அழைப்பை துண்டித்துவிட்டு சென்றார் அவன் அன்னை. நானும் போலீஸ் ஆயிட்டனா என்று சந்தோஷமாக கேட்ட பிரபாவை பார்த்த போனா முறைத்தபடியே, போலீஸ்லாம் இல்லை, பப்ளிக்காக கலந்து எங்களுக்கு அப்பப்போ நாங்கள் சொல்கிற இடத்துக்கு போய் விசாரிக்கணும், அப்புறம் தகவலும் கொடுக்கணும் என்று சொல்லவும், அப்போ இந்த எடுபுடி வேலையா என்று பிரபா கேட்கவும், போனா சிரித்து கொண்டே ஆமாம் என்று அவனை கிண்டல் செய்ய ஆரம்பித்தாள். அப்பொழுது அங்கு வந்த அந்த ஆத்மா இருவரையும் பார்த்து வணங்கி, நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி பிரபா, போனா, உங்கள் 2 பேருக்குமே. நான் இப்போ நிம்மதியாக போகிறேன் என்று சொல்லிவிட்டு காற்றில் கரைந்து அங்கிருந்து மறைந்தது. அவ்வளோதாங்க, இதோட கதையை சுபம் போட்டு முடிக்கிறாங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். டடா.